Hello students, welcome you to this live session. So today is our second class, right? Yesterday we had a class, நேற்று ஒரு class நம்ம first 4 lessons discuss பண்ணோம். இதில் உள்ள கான்செப்ட்ஸ் படித்தோம். some sample questions கிளாஸில் நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அதை அட்டென்ட் பண்ணீங்க. ஸோ டுடே அண்ட் சம் ஸ்டூடெண்ட்ஸ் யூ சென்ட் சம் டவுட்ஸ் ஆல்சோ, ஓகே? ஸோ அதில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் டுடே we are going to see the remaining 4 lessons, chapter number 5, 6, 7. ஸோ ஸ்டில் உங்களுக்கு இன்னும் எக்ஸாமுக்கு ஒன் மோர் டே உங்களுக்கு ரிவைஷனுக்கு டைம் இருக்குது. ஸோ யூ கேன் ஷேர் த லிங்க் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ. ஸோ லெட் தம் ஆல்சோ கெட் த பெனிஃபிட். ஸோ டோட்டலாக 4 லெசன்ஸ் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம அதை கவர் பண்ண முடியும் கவர் பண்ணலாம், ஓகே? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக்ஸ் சாப்டர் நம்பர் 5 கோஆர்டினேட் ஜாமெட்ரி, ஒரு ஈஸியான டாபிக். அப்புறம் சாப்டர் நம்பர் 6 ட்ரிக்னாமெட்ரி, mensuration, statistics and probability, okay? So class bilingual இருக்கும். So Tamil medium students-க்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், okay? So today's class, then yesterday we had a class chapter number 1 to 4. Some students இன்னைக்கு நியூவாக ஜாயின் பண்ணியிருக்கலாம், okay? The channel subscribe பண்ணிடுங்க. It will be useful to you. Not only now, when you go for 11th, 12th, it will be useful to you, right? So tomorrow, so this is yesterday's class, okay? Suppose அதை நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த திங்க் எக்ஸலன்ட் யூடியூப் சேனல் நீங்கள் அதை பார்க்கலாம். ஸோ யூ கேன் கெட் த பெனிஃபிட், ஓகே? டவுட்ஸ் எது இருந்தாலும் யூ கேன் சென்ட் இட் டு அஸ். ஸோ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்புங்க, 9444114424, ஓகே? இந்த நம்பருக்கு நீங்கள் அனுப்புனீங்கன்னா தட் டவுட்ஸ் வில் பி டிஸ்கஸ்ட். Okay, so today's topic 4 lessons. So it is your choice. Chapter number 5, 6, 7, 8. எந்த சாப்டரில் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்? It is your choice. Chapter number 5, coordinate geometry, trigonometry, mensuration, statistics. 5, 6, 5, 7, 5, 5, 5. Many students asking 5. Okay, so we start with chapter number 5. Quickly நம்ம chapter 5 போகலாம். அடுத்தது உங்கள் சாய்ஸ் தான். 4 லெசன் தானே, ஃபாஸ்ட்டாக போயிடலாம். Anyhow, நீங்கள் கேட்டது போல் we start with chapter number 5. ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கொஸ்டின் பேட்டர்ன் எல்லாருக்குமே தெரியும். ஸோ 14 அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் புக் பேக்லேருந்து ஒரு 8 கொஸ்டின்ஸ் வரைக்கும் வரலாம். அதுவும் ஆன்சரை மக பண்ணி வைக்காதீங்க, ஷஃபிள் பண்ணுவாங்க, புரிஞ்சு படிங்க. த ரிமைனிங் கொஸ்டின்ஸ் நீங்கள் கான்செப்ட்ஸ், ஃபார்முலா இதெல்லாம் தரவு இருந்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் வாங்கிடலாம். ஸோ go through that. Then 2 mark questions, mainly compulsory questions, okay? Compulsory பார்க்கலாம், அது எப்படி இருக்குங்கிறது, that is something very important one. Yes, of course, Anthony, chapter number 7 we will discuss soon, okay? Right. So 2 mark question compulsory. So maybe created question கூட இருக்கலாம். You don't leave that question. அது எப்படி அட்டெண்ட் பண்ணணும், everything we will discuss. Then 5 mark question, major area அதுதான். உங்களுக்கு அப்படியே டோட்டல் பூஸ்ட் பண்ணுறது 5 marks. 10, 5 marks, அப்படியே சாலிடாக 50 மார்க் வாங்கிடலாம் இல்லை? ஸோ அதுலேயும் ஒரு கம்பல்சரி கொஸ்டின். அதர் கொஸ்டின்ஸ் உங்கள் பெரிய ப்ராப்ளம் வராது, ஏன்னா 19லேருந்து யூ ஆர் ஆன்சரிங் ஒன்லி 9 கொஸ்டின், தேர் ஒன்ட் பி மச் ப்ராப்ளம். அந்த கம்பல்சரி கொஸ்டின் தான் சேலஞ்சிங் இருக்க போகுது இந்த இயரும். ஸோ நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக படிச்சுட்டிங்கன்னா அதோட மார்க் வாங்கிடலாம். கிராஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் நல்லா தரவு பண்ணுங்கள், அதில் ரிஸ்க் எடுக்காதீங்க, ஏன்னா 8 மார்க் நம்ம விட முடியாதுல்ல. அதனால் எல்லா டைப்புமே கோ த்ரூ பண்ணிட்டு போங்க. இதில் இதை மட்டும் படிச்சிருக்கிறேன் அப்படின்லாம் இருக்காதீங்க, ஓகே? இட் ஒன்ட் டேக் மச் டைம், go through everything. Then very important 5 mark question collection ஆல்ரெடி உங்களுக்கு கொடுத்துருக்குறோம். அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தோம், ஒரு ஜஸ்ட் 10 minutes வீடியோ, அதுவும் யூடியூப் சேனலில் இருக்கும். ஸோ இந்த 4 சாப்டர் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய 4 சாப்டர்ஸில் வரக்கூடிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 mark questions, ஓகே? ஸோ இங்கே கொடுத்துருக்குறோம். ஸோ திஸ் இஸ் அ கலெக்ஷன். இது நீங்கள் வேணால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துடலாம், ஓகே? நீங்கள் ஆல்ரெடி ஒரு படிச்சிருப்பீங்க, நீங்கள் அதை செக் பண்ணிடலாம் வெதர் நீங்கள் இந்த சம்ஸ் எல்லாம் நீங்கள் போட்டுட்டீங்களா அப்படிங்கிறது நீங்கள் ஒருக்கா செக் பண்ணிடலாம். Okay, now we start with chapter number 5, coordinate geometry, ஆயத்தொலை வடிவியல். ஸோ இது நீங்கள் 9th ஸ்டாண்டர்டில் இருந்த டாப்பிக்லேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. கையில் பேப்பர் பென்லாம் வச்சுருங்க, சின்ன சின்ன கொஸ்டின் கேட்கும்போது பி இன்ட்ராக்டிவ், ஆன்சர் சேட்டில் போடுங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ் ஃபார்முலா, இதெல்லாம் உங்கள் புக்கில் இருக்கிற ஃபார்முலா தான் அப்படியே எடுத்து கொடுத்துருக்குறேன். ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ். ஸோ இதுக்குள்ள ஃபார்முலா ரூட் ஆஃப் x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. Then மிட் பாயிண்ட் ஃபார்முலா, மிட் பாயிண்ட் மிட் பாயிண்ட்டுங்கிறது இஃப் 2 பாயிண்ட்ஸ் ஆர் கிவன், 2 பாயிண்ட் கொடுத்தாங்கன்னா அதோட மிட் பாயிண்ட் x1 plus x2 by 2 y1 plus y2 by 2. செக்ஷன் ஃபார்முலா இதுவும் நீங்கள் 9th படிச்சிருப்பீங்க. அதுக்காக நான் 9th படித்தேன் சார் இதெல்லாம் வராது அப்படின்லாம் இருக்க முடியல. டிஸ்டன்ஸ் ஃபார்முலா எங்கே வேணாலும் வரும்,
இல்லை 2 + 3 5 எப்போ படித்தோம் இல்லை லோவர் கிளாஸில் படித்தது தான் வி யூஸ் இட். ஸோ மேத்ஸில் முன்னாடி படித்ததெல்லாம் கேட்பாங்க, அதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வரலாம். எக்ஸ்டர்னல் டிவிஷன் மைனஸ் வரும். சென்ட்ராய்டு, சென்ட்ராய்டுங்கிறது பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் வாட்? தெரிஞ்சவங்க சாட்டில் போடுங்க. சென்ட்ராய்டுங்கிறது என்னது? சென்ட்ராய்டு இஸ் த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் வாட்? சென்ட்ராய்டு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் என்ன எழுதுனா எந்த லைன், அந்த லைன்ஸுக்கு நேம். எஸ், வெரி குட் தர்ஷனா. இட் இஸ் மீடியன். எஸ், மீடியன்ஸ். மீடியன்னா ஒரு வெர்டெக்ஸ்ல இருந்து மிட் பாயிண்ட் ஆஃப் த ஆப்போசிட் சைடு, அது நீங்கள் ஜாயின் பண்ணும்போது வரக்கூடிய லைன் தான் மீடியன். யூ கேன் ட்ரா 3 மீடியன்ஸ். அந்த மீடியன்ஸ் எல்லாம் மீட் பண்ணக்கூடிய பாயிண்ட் தான் என்னது? அந்த அதெல்லாம் மீட் பண்ணக்கூடிய பாயிண்ட் தான் என்னது? சென்ட்ராய்டு. ஏன்னா ஃபைண்ட் த சென்ட்ராய்டுனா உடனே போட்டுருவீங்க. x1 + x2 + x3/3 y1 + y2 + y3/3ன்னு எழுதிடுவீங்கல்ல. அதுக்கு பதில் சப்போஸ் இஃப் ஐ ஆஸ்க் எ கொஸ்டின் லைக் திஸ், 3 பாயிண்டை கொடுத்துட்டு ஃபைண்ட் த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் மீடியன்ஸ் அப்படி கொஸ்டின் கேட்டால் எப்படி இருக்கும்ல? ஃபைண்ட் த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் மீடியன்ஸ். அப்போ நம்ம தெரிஞ்சிருக்கணும் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் மீடியன்னா என்னது? சென்ட்ராய்டு. அப்போ சென்ட்ராய்டை தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அதுபோல் தியரம்ஸ் எஸ்டர்டே நம்ம படித்தோம்ல, பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம், ஆங்கிள் பைசெக்டர் தியரம், பைதகோரஸ் தியரம், டிஃப்ரெண்ட் நேம்ஸ் இருக்குது படிக்க சொன்னேன். சம்டைம்ஸ் அது இன்னொரு மெத்தட்லையும் கேட்கலாம். அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே கொடுத்துருவாங்க. ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு ப்ரூவ் இட். நம்ம என்ன நினைப்போம்? பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி கேட்கல, ஆங்கிள் பைசெக்டர் கேட்கல, பைதகோரஸ் தியரம் கேட்கல, ஏதோ ரைடர் கேட்டிருக்காங்க, ஒழுங்காக ரீட் கூட பண்ண மாட்டீங்க. ஸோ கொஸ்டின்ஸ் கேன் பி ஆஸ்ட் இன் எனி ஃபார்ம். அப்போ ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம்னு கேட்கலாம். அதே கொஸ்டினை ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் தேல்ஸ் தியரம்னு கேட்கலாம். செய்திருவீங்க, எழுதிடுவீங்க. சம்டைம்ஸ் அந்த ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துருவாங்க, கொடுத்துட்டு ப்ரூவ் இட் அப்படி கூட கொஸ்டின்ஸ் வரலாம். ஓகே, ஸோ ரீட் இட் வெரி கேர்ஃபுல்லி. படிக்கும்போது நல்லா கொஞ்சம் புரிஞ்சு படிங்க. ஈஸிலி கேன் ஸ்கோர் மார்க். ஓகே, தென் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள், அந்த ஈஸியான மெத்தட் உங்களுக்கு தெரியும். ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள்க்கு மெத்தட் தெரியும்ல. அந்த 3 பாயிண்ட்ஸ் சப்போஸ் கொலீனியர், if 3 points are collinear, then area of the triangle என்ன வரும்? ஆன்சர் சாட்டில் போடுங்க quickly. If 3 points are collinear, what is the meaning of collinear? Collinear na they lie in a same line. Yes, Aparna, it is correct. Darshana, yes, it is correct. Fatima, yes. Maithili, yes, very good, very good. It is 0. Area of the triangle 0 வரும்போது தான். ஏன்னா suppose A is 1 point here, B is 1 point here, Cங்கிற பாயிண்ட் இங்கே வந்தால் தான் உங்களுக்கு ஒரு ட்ரையாங்கிள் வரும். ஏரியா இருக்குல்ல, அந்த C இந்த பக்கம் வந்துட்டுனா அந்த ஏரியா கம்மியாயிருது. சப்போஸ் அந்த பாயிண்ட் இங்கே வந்துட்டுனா நோ மோர் ட்ரையாங்கிள், அங்கே ட்ரையாங்கிளே கிடையாது. ஸோ த ஏரியா இஸ் ஈக்குவல் டு என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். பட் த 3 பாயிண்ட்ஸ் லை இன் அ சேம் லைன், அதுதான் என்ன சொல்கிறோம்? கொலீனியர். அந்த கொலீனியர்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், மீனிங் தெரிஞ்சிருக்கணும். ப்ரூவ் தட் த பாயிண்ட்ஸ் ஆர் கொலீனியர்னா உடனே உங்களுக்கு தெரியும் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் 0 பண்ணும். அப்படி கொலீனியர்னு வேர்டை கொடுக்காம prove that the 3 points lie in the same line அப்படி கேட்டால் தெரியாதுன்னு விட்டுறக்கூடாதுல்ல. 3 points lie in the same line அப்படின்னா மீனிங் என்னது தான்? கொலீனியர் தான். கரெக்டாக? அப்போ ஒவ்வொரு டேர்மையும் நீங்கள் புரிஞ்சுடணும் அது என்னங்கிறத. ஸோ யூ ஒன்ட் மிஸ் எனி மார்க். ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்ரல் 2 ட்ரையாங்கிளை கன்வெர்ட் பண்ணி நம்ம செய்யலாம். இல்லை டைரக்ட் ஃபார்முலா உங்களுக்கு அந்த ஹாஃப் போட மறந்துடாதீங்க. ஆன்சர் நெகட்டிவ் வந்தால் யூ மேக் இட் அஸ் பாசிட்டிவ். ஏன்னா ஏரியா நெகட்டிவ் வரக்கூடாதுல்ல. ஏரியா கேனாட் பி நெகட்டிவ். பாசிட்டிவாக எழுதிட்டு ஸ்கொயர் யூனிட்ஸ்ன்னு போட்டு விட்டுருங்க. ஓகே, சரி. சம்ஸ் எல்லாம் ஈஸியாக நீங்கள் போட்டுருவீங்க. ஃபியூ சம்ஸ் வில் டிஸ்கஸ் லேட்டர். ஃபர்ஸ்ட் மெயின் அந்த தியரி தான் இம்பார்ட்டன்ட். ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க. இப்போ நான் ஜஸ்ட் டைம் நீங்கள் படிச்சிருக்க ஒருக்கா செக் பண்ணுறோம், அவ்வளோதான். ஒவ்வொன்றா நான் சொல்லும்போது உங்களை ரீகால் பண்ணுவீங்க. ஒருவேளை அதை நீங்கள் படிக்காமல் இருந்துருப்பீங்க, இல்லை இந்த டைரக்ஷன் இந்த ஏரியா நீங்கள் அதை இந்த மாதிரி திங்க் பண்ணியிருக்க மாட்டீங்க. உங்களுக்கு திங்க் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அவ்வளோதான். சரியா? இப்போ நம்ம ஸ்லோ போக போகிறோம். மெயினாக இக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன், அதுலேருந்து உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டின் கண்டிப்பாக வரும். பட் இக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் படிக்கணும்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்லோப் தெரிஞ்சிருக்கணும். ஸ்லோப்புக்கு ஒரு ஃபார்முலா எழுதுங்க அப்படின்னு கொடுத்தா நீங்கள் பிளைண்டாக ஏதாவது ஃபார்முலா எழுதக்கூடாது. யூ ரீட் த கொஸ்டின் வெரி கேர்ஃபுல்லி. என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்தா என்ன ஸ்லோப்? சாய்வு. ஸ்லோப்புக்கு அனதர் நேம் கிரேடியன், எம்னு எழுதுவோம்ல. அப்போ ஸ்லோப் கண்டுபிடிக்கிறது ஆக்சுவலி தேர் ஆர் 3 ஃபார்முலா. இஃப் த ஆங்கிள் இஸ் கிவன், ஆங்கிள் கொடுத்தா ஸ்லோப்புக்கு ஃபார்முலா tan θ.
angle கொடுத்தார் ஸ்லோப்புக்கு என்ன ஃபார்முலா tan theta. If 2 points are given x1 y1 x2 y2 நீங்கள் அப்படியே மைண்டில் சொல்லி பாருங்கள். இது உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ரீகால். நீங்கள் ஃபுல்லாக படிச்சிங்கல்ல. ஸோ இப்போ பாஸ்ட் 10 months ஆர் 1 year நம்ம படிச்சிருக்கிறோம். இப்போ ஜஸ்ட் we are recalling. இந்த ஃபார்முலா எல்லாம் தரவாக இருக்குதா, சம்ஸ் போட்டுடலாம். இஃப் யூ ஆர் தரோ வித் த கான்செப்ட்ஸ் ஈஸியாக நீங்கள் சம்ஸ் போட்டுருவீங்க. ஓகே, ஸோ இஃப் 2 points are given தென் ஸ்லோப்புக்கு என்ன ஃபார்முலா y2 minus y1, ரைட்? y2 minus y1 by x2 minus x1. இது ஸ்லோப்புக்கு ரெண்டாவது ஃபார்முலா. ஆங்கிள் கொடுத்த என்ன ஃபார்முலா tan theta. if 2 points are given y2 minus y1 by x2 minus x1. வெரி குட். அப்படி அதை கூட ஆன்சர் டைப் பண்ணிடுறீங்க. குட். then why let it be there. then if the equation of a line is given, ஒரு லைனோட equation கொடுத்தாங்கன்னா ஸ்லோப் யாராவது தெரிஞ்சவங்க சாட்டில் போடுங்க. ஒரு லைனுக்கு equation ax plus by plus c equal 0ன்னு கொடுக்குறாங்க. then what is slope? minus a by b. அப்போ ஸ்லோப்புக்கு I given 3 formula. ஆங்கிள் கொடுத்தா tan theta, 2 points கொடுத்தா y2 minus y1 by x2 minus x1, equation line கொடுத்தா minus a by b. Now I am going to ask a question. A line makes 45 degree with x-axis. A line makes 45 degree with x-axis. What is slope? Chatla போடுங்க quickly. What is slope? A line makes an angle 45 degree with x-axis. Then what is slope? Yes? Yes, Darshana, John Rufus, Aparna, good. It is correct. So, slope க்கு என்ன ஃபார்முலா? tan theta யூஸ் பண்ணுவீங்க. இங்கே tan 45, your answer is 1. அப்போ the trigonometry நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும்ல. அந்த trigonometry வேல்யூஸ், tan வேல்யூஸ் தெரிஞ்சிருக்கணும். tanக்கு என்னெல்லாம் வேல்யூஸ் வரும்? tan 0, 0, tan 30, 1 by root 3, tan 45 is 1. இங்கே நான் angle 45 சொன்னேன். tan 45 the answer is 1. சப்போஸ் உங்களுக்கு ஃபார்முலா எல்லாம் தெரியும், பட் ட்ரிக்னாமெட்ரி தெரியலனாலும் யூ cannot do that. அதனால் ட்ரிக்னாமெட்ரி கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும். 60 வரும்போது tan 60 root 3, tan 90ங்கிறது நாட் டிஃபைன்ட், ரைட்? ஓகே, இப்போ இதே இதில் உங்களுக்கு இன்னொரு கொஸ்டின் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்குறேன். சப்போஸ் எ லைன் மேக்ஸ் அன் ஆங்கிள் 30 degree with y-axis. What is slope? What is slope of the line? எப்படி செய்வீங்க? A line makes 30 degree with y-axis. What is slope? tan 13 எழுதுவீங்களா இல்லை வேறு ஏதாவது எழுதுவீங்களா? இதெல்லாம் கிரியேட்டட் கொஸ்டின்ஸ், அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ். ஒரு புக்கில் இருந்து ஃபியூ கொஸ்டின்ஸ் 8 கொஸ்டின் வந்துடுவீங்களா? மீதி 5-6 கொஸ்டின்ஸ் எப்படி செய்யுது? இப்படிலாம் நீங்கள் திங்க் பண்ணி பார்க்கலாம். இப்படிலாம் கொஸ்டின்ஸ் வரலாம் இல்லை? எஸ், root 3ன்னு கொடுத்துருக்கிறீங்க. தர்ஷனா ஆன்சர் கரெக்டாக செக் பண்ணலாமா? வாட் அபவுட் அதர் ஸ்டூடெண்ட்ஸ்? tan 13 எழுதக்கூடாது, சரியா? tan 30 கண்டிப்பாக, பிகாஸ் 30 is not the angle made with x-axis. இது y-axis. அப்போ உங்களுக்கு தெரியும், you know this angle is 90 minus 30. full angle 90 தானே? ஸோ இது 90 minus 30, இது 16 வரும். ஸோ your answer is tan 60, root 3 is the right answer. Very good. Your answers are correct. Very good. ஸோ அப்போ நம்ம ஒரு ஏரியா படிக்கும்போது நல்லா புரிஞ்சு படிச்சுட்டோன்னா அவங்க எப்படி தான் கொஸ்டின் ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் நீங்கள் செய்திடலாம், சரியா? சரி, few more questions. slope of x-axis தெரிஞ்சவங்க சாட்டில் போடுங்க. ஜஸ்ட் நீங்கள் படித்தது இப்போ நம்ம ரீகால் பண்ணுறோம், அவ்வளோதான். slope of x-axis. what is slope of x-axis தெரியலைன்னா இப்போ படிச்சுடணும். ஓகே, slope of x-axis equal to 0. slope of x-axis equal to 0. slope of y-axis என்ன வரும்? slope of y-axis இப்போ பாருங்க, தெரிஞ்சவங்க சாட்டில் போடுங்க. இது x-axis, y-axis இங்கே வருதுல்ல. அப்போது the angle, this angle is 90 degree. அப்போ நம்ம ஆன்சர் 19 போடக்கூடாது, angle 90. அப்போ ஸ்லோப் என்னவா இருக்கும்? tan 90. tan 90னா not defined. your answer is infinity. yes, very good. 90ங்கிறது ஆங்கிள் மேட் பண்ணுறது தான். ஓகே, அப்போ அப்ஜெக்டிவ் கொஸ்டினில் கேட்கலாம், ஸ்லோப் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ், எக்ஸ் அச்சின் சாய்வு 0. ஏன்னா எக்ஸ் ஆக்சிஸில் மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் அங்கே ஒன்றுமே இல்லை, 0 இல்லை. அப்போ tan 0 0 தான். ஒய் ஆக்சிஸ் ஸ்லோப் சாய்வு என்னன்னா இன்ஃபினிட்டி. ரெண்டு லைன் பேரலல் கண்டிஷன் மைண்டில் வருதுல்ல. ரெண்டு லைன் பேரலல்னா என்ன கண்டிஷன்? இஃப் 2 lines are parallel, m1 equal to m2. ரெண்டு லைன் பேரலல்னா m1 equal to m2. இந்த நான் கொடுக்கக்கூடிய இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் நல்லா தரவு பண்ணுங்க. எந்த கொஸ்டின் வந்தாலும் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். ஏன்னா இதுதான் படிக்கணும் ஃபஸ்ட்டு. If 2 lines are parallel, the slopes are equal. m1 equal to m2. Suppose 2 lines are perpendicular. ரெண்டு லைன் பர்பெண்டிகுலர்னா m1 into m2 is equal to
minus 1. If two lines are perpendicular, m1 into m2 is equal to minus 1. சரி, இவ்வளவும் ஸ்லோப்பு பாருங்கள். ஸ்லோப்பில் எவ்வளோ ஃபார்முலா படிச்சிருக்கிறோம்ல. அப்போ ஸ்லோப்பு நம்ம சாதாரணமாக எடுத்துக்கூடாது. எவ்வளோ கொஸ்டின் கேட்கலாம். ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கு 3 ஃபார்முலா இருக்குது. ஸ்லோப்புக்கு அனதர் நேம் ஃபைன் ஸ்லோப்புன்னு சொல்கிறது போல் ஃபைன் த கிரேடியன்ட்னு கேட்கலாம். கிரேடியன்ட் என்னன்னு தெரியாதுன்னு விட்டுறாதீங்க. சரியா? ஸ்லோப் ஆர் கிரேடியன்ட், தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் சாய்வு. கரெக்டாக? இது கண்டுபிடிக்க there are 3 ஃபார்முலா. ஆங்கிள் கொடுத்தா என்ன ஃபார்முலா? tan theta. 2 பாயிண்ட் கொடுத்தா y2 minus y1 by x2 minus x1. ஒரு லைனோட ஈக்குவேஷன் கொடுத்தா மைனஸ் a by b. ஏங்கிறது x கோஎஃபிஷியன்ட், பிங்கிறது y கோஎஃபிஷியன்ட். அப்போ டேனுக்கு வேல்யூஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுருங்க. ஸ்லோப் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ், ஸ்லோப் ஆஃப் ஒய் ஆக்சிஸ், ரெண்டு லைன் பேரலல் m1 equal to m2, பெர்பெண்டிகுலர் m1 into m2 is equal to -1. அடுத்தது இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்க போகிறேன். சப்போஸ் த ஃபர்ஸ்ட் லைன் ஏபின்னு ஒரு லைன் கொடுத்துருக்கேன்ல, அதோட ஸ்லோப் 2/3. இன்னொரு லைன் பக்கத்தில் இருக்குது சிடி. இந்த ரெண்டு லைனும் பேரலாக இருக்குது. ஐ வாண்ட் த ஸ்லோப் ஆஃப் சிடி. ஏபிங்கிறது ஒரு லைன், அதோட ஸ்லோப் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். இட் இஸ் 2/3. வாட் இஸ் த ஸ்லோப் ஆஃப் சிடி? அந்த சிடிங்கிறது இட் இஸ் பேரலல் டு ஏபி. ரெண்டு லைன் பேரலாக இருக்குது. அப்போ இதுக்கு ஸ்லோப் என்ன வரும்? எஸ், இட் இஸ் கரெக்ட். யுவர் ஆன்சர் இஸ் 2/3. ஏன்னா இஃப் டூ லைன்ஸ் ஆர் பேரலல் த ஸ்லோப்ஸ் ஆர் ஈக்குவல். ஓகே, நவ் மை கொஸ்டின் இஸ், கண்டிப்பாக ஞாபகம் இந்த டயக்ராம் பார்த்துட்டு உங்களுக்கு புரிஞ்சுருக்கோம்ல. இந்த ஏபி ஒரு லைன், அதுக்கு ஸ்லோப் 2/3. வாட் இஸ் த ஸ்லோப் ஆஃப் த பெர்பெண்டிகுலர் லைன்? ஒரு லைனோட ஸ்லோப் 2/3. அப்போ அதுக்கு பெர்பெண்டிகுலர் லைனுக்கு ஸ்லோப் என்ன வரும்? எஸ் சபரி, கரெக்ட். யுவர் ஆன்சர் இஸ் ரைட். ரெண்டு சேஞ்ச் கொடுக்கணும். சேஞ்ச் த சைன் அண்ட் ரைட் த ரெசிப்ரோக்கல். சைனை சேஞ்ச் பண்ணணும், ரெசிப்ரோக்கல் எடுத்து அங்கே +2/3. அப்போ இங்கே நீங்கள் மைனஸ் போடணும். 2/3 அப்படியே நீங்கள் ரெசிப்ரோக்கல் எடுத்தீங்கன்னா 3/2 ஆயிரும். கரெக்டாக? அப்போ ஒரு லைனுக்கு ஸ்லோப் தெரியும்னா பேரல், ஏன்னா 5 மார்க் கொஸ்டின்ல இதான் யூஸ் பண்ண போகிறீங்கல்ல. find the equation of a line parallel to another line. அப்போ நீங்கள் அந்த லைனுக்கு ஸ்லோப் சேம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை find the equation of a line perpendicular to this. அப்போ ஒரு லைனுக்கு ஸ்லோப்பை கண்டுபிடிங்க. perpendicular, you make the two changes. Change the sign and write the reciprocal. Right? Okay, yes, very good. Now many students join now, I think. So you can invite your friends also. Let them also enjoy. Right? அப்படியே மேத்ஸ் ஃபார்முலா அப்படியே அவங்க ரீகால் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் ஷேர் த லிங்க் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ. நியூ ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க, ஐ திங்க். எஸ், தெர் ஆர் சம் நியூ ஸ்டூடெண்ட்ஸ். யூ சப்ஸ்கிரைப் திஸ் சேனல், ஓகே, அண்ட் லைக் திஸ் வீடியோஸ். லெட் இட் பி யூஸ்ஃபுல் ஃபார் மெனி பீப்புள். ஓகே, அடுத்து நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்டான ஏரியா போக போகிறோம். ஸ்ட்ரைட் லைன்ஸ். இதில் தான் உங்களுக்கு 5 மார்க் வரப்போகுது இல்லை? இக்குவேஷன் ஆஃப் அ ஸ்ட்ரைட் லைன். ஸ்லோப் போல தான் இக்குவேஷன் ஆஃப் த லைன் கண்டுபிடிக்கிறதுக்கு can you guess how many formula you have? equation of line கண்டுபிடிக்கிறதுக்கு how many formula you have? எஸ், தெரிஞ்சவங்க சாட்டில் குயிக்காக போடுங்க. ஐ டோன்ட் வாண்ட் வாட் ஆர் த ஃபார்முலா. நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஹவு மெனி ஃபார்முலா. அதே ஒரு 5 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம்ல. ரைட் டவுன் த வேரியஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன். ஒரு தடவை 11th ஸ்டாண்டர்ட் எக்ஸாமினேஷனில் பப்ளிக் எக்ஸாம்ஸில் தே ஆஸ்ட் கொஸ்டின், ஒரு 5 மார்க் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓகே, நீங்கள் சில ஸ்டூடெண்ட்ஸ் 3 போட்டிருக்கீங்க, சில ஸ்டூடெண்ட்ஸ் 4 போட்டிருக்கீங்க. இன்ஃபினிட் டேர்ம்ஸ், வெரி குட். பட் தேர் ஆர் 4 ஃபார்ம்ஸ் உங்கள் சிலபஸில். 11th வரும்போது இன்னும் 2 ஃபார்ம் படிப்பீங்க. இப்போ நீங்கள் படிக்கிறத கண்டினியூஷன் தான் 11th ஸ்டாண்டர்டில் இருக்குது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், இக்குவேஷன் ஆஃப் அ ஸ்ட்ரைட் லைன். ஃபர்ஸ்ட் ஒன், இஃப் யூ நோ எம் அண்ட் சி. எம்ங்கிறது என்னது? ஸ்லோப். சிங்கிறது ஒய் இன்டர்செப்ட், ஒய் வெட்டு துண்டு. இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். ஒரு லைன் அது ஒய் ஆக்சிஸில் எங்கே கட் பண்ணுது? இந்த லென்த். இதை தான் ஒய் இன்டர்செப்ட்னு சொல்கிறோம்ல. இது சின்னு எடுத்துடுறோம். Slope is m and y-intercept is c. Then the equation is y equal to mx plus c. y equal to mx plus c. அது ஒரு ஃபார்ம். ரெண்டாவது ஃபார்ம், ஸ்லோப் அண்ட் 1 பாயிண்ட். சாய்வும் ஒரு புள்ளியும் கொடுக்குறாங்க. m is the slope and x1 y1 is the point. Here the formula y minus y1 equal to m into x minus x1. மூணாவது, இஃப் தே கிவ் 2 பாயிண்ட்ஸ். 2 பாயிண்ட் கொடுத்தாங்கன்னா ஈக்குவேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது? 2 பாயிண்ட் கொடுத்துட்றாங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ் இதில் நிறைய கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. 2 பாயிண்ட் கொடுத்தோடனே y2 minus y1 by x2 minus x1. அது எதுக்குள்ள ஃபார்முலா? டு ஃபைண்ட் ஸ்லோப். கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணணும். 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன கேட்குறாங்க? ஈக்குவேஷன் ஆஃப் லைன் கேட்டாங்கன்னா y minus y1 by y2 minus y1 is equal to x minus x1 by x2 minus x1. சரியா? இது 3 ஃபார்ம். Fourth one, intercept form. Here they give both the intercepts. They give x intercept and y intercept. ஃபர்ஸ்ட்ல அப்படி கிடையாது. They give only y intercept. y intercept மட்டும் கொடுக்குறாங்க.
So there y equal to mx plus c. But when they give both the intercepts, x-intercept and y-intercept கொடுத்தாங்கன்னா, that is, please listen here. So this is the line, x-axis எங்க cut பண்ணுது? This length is called x-intercept and this is y-intercept. இது a, இது b. If they give both the intercepts, we name them as a and b. And as y-intercept மட்டும் கொடுக்கும்போது, we take that as c. When they give x-intercept and y-intercept, you name them as a and b. Here the formula x by a plus y by b is equal to 1. கரெக்டா? அப்போ ஈக்குவேஷன் அது லைன்னா பிளைண்டாக நீங்கள் ஏதாவது ஃபார்முலா எடுத்து எழுதக்கூடாது. கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணி பார்க்கணும். வாட் இஸ் கிவன் ஹியர்? இந்த 4ல் ஏதாவது ஒரு டைப்பாக இருக்கும்ல, அதை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அந்த ஃபார்முலா எழுதுங்க, சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், சிம்பிளிஃபை பண்ணுங்கள், ஈஸியாக மார்க் வாங்கிடலாம். ஒன்றும் டஃப்பெல்லாம் கிடையாது. இவ்வளோ தான் நீங்கள் இந்த சாப்டரில் நீங்கள் படிக்க வேண்டியது. இன்னும் 2 more results I am going to teach you. Please listen here. General equation of a straight line எப்படி இருக்கும்னா, ஒரு x term இருக்கும், ஒரு y term, ஒரு constant term. அதாவது ax plus by plus c equal to 0. இதுதான் general equation of a circle. இல்லை ஏதாவது ஒரு term சொல்லிட்டு மிஸ் ஆயிரும், 0 ஆகலாம் இல்லை. இதுதான் general form of a straight line. ax plus by plus c equal to 0. இப்போ உங்கள் மெமரி பவர் செக் பண்ணுறதுக்காக ஒரு கொஸ்டின் கேட்குறேன். Suppose a line is given like this. If a line is given like this, what is the formula for slope? என்ன formula? Fast chatல போடுங்க. ax plus by plus c equal to 0. Slope நம்ம very good. Yes. Yes, Pranav. Okay, minus a by b. Good. So very good. So formula ஞாபகத்தில் வச்சிருங்க. முன்னாடி slope of x axis கேட்டேன். கரெக்டா? ஸ்லோப் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ். இப்போ எல்லாம் சாட்டில் போடுறது டைம் இருக்காது. ஸ்லோப் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ். வாட் இஸ் ஸ்லோப் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ்? குவிக்லி. Slope of x-axis is equal to 0, right? Slope of x-axis is equal to 0 and slope of y-axis is infinity, okay? Now listen here. இப்போ நம்ம படிக்கக்கூடியது equation of x-axis. ரெண்டு டிஃபரன்ட், சின்ன டிஃபரன்ஸ் தான், நல்லா கவனிப்பா பாருங்க. ஸ்லோப் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது equation of x-axis. equation of x-axis கேட்டால் y equal to 0ன்னு எழுதுங்க. வெரி குட். எஸ். பட் ஸ்லோப் equation of y-axis கேட்டால் x equal to 0. இட் இஸ் equation, இட்ஸ் நாட் அ நம்பர்ல. ஸ்லோப்புங்கிறது நம்பர். x-axis ஸ்லோப் 0, y-axis ஸ்லோப் இன்ஃபினிட்டி. ஸ்லோப்புங்க இஸ் அ நம்பர். இக்குவேஷன் அப்போ இல்லை வேரியபிள் வரணும் இல்லை, எக்ஸ் ஒய் எல்லாம் வரணும் இல்லை, அப்படி ஞாபகத்தில் வச்சுருங்க. ஸோ இக்குவேஷன் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஈக்குவல் 0, இக்குவேஷன் ஆஃப் ஒய் ஆக்சிஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் த தியரி பார்ட். இன்னும் 2 இம்பார்ட்டன்ட் ரிசல்ட் ஐ எம் கோயிங் டு டீச் யூ. ப்ளீஸ் லிசன் வெரி கேர்ஃபுல்லி. இது ஈஸியாக செய்யக்கூடியது. 5 மார்க் கொஸ்டின். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா கவனிங்க. ஈஸி தான். சப்போஸ் இதுவரைக்கும் நீங்கள் இந்த ரிசல்ட்ஸ் படிக்கலன்னு இப்போ படிச்சிருங்க. வெரி சிம்பிள். இதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட இது போல் டயக்ராம் போட்டு கேட்டேங்களா, ஒரு லைனுக்கு ஸ்லோப் கொடுத்துட்டு வாட் இஸ் த ஸ்லோப் ஆஃப் அனதர் லைன். பேரலல்னா சேம், பர்பெண்டிகுலர் 2 சேஞ்ச், சைனை சேஞ்ச் பண்ணீங்க, ரெசிப்ரோக்கல், அழகாக ஆன்சர் கொடுத்தீங்க. இப்போது ஒரு லைனோட இக்குவேஷன் தெரியும்னா ஹவு டு ரைட் இக்குவேஷன் அதர் லைன். இப்போ ஃபர்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் கிவிங் இக்குவேஷன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் லைன். ஃபர்ஸ்ட் லைனுக்கு இக்குவேஷன் ஐ எம் டேக்கிங் 2x + 3y - 7 = 0ன்னு கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் லைனோட இக்குவேஷன். அதுக்கு பேரலாக ஒரு லைன். அப்போ அதுக்கு ஈக்குவேஷன் எப்படி வரும்னா, ஜஸ்ட் டு மேக் ஒன்லி ஒன் சேஞ்ச், ஒரே ஒரு சேஞ்ச் மேக் பண்ணுங்க. தேர் ஒன்ட் பி எனி சேஞ்ச் இன் எக்ஸ் அண்ட் ஒய். எக்ஸ் ஒய்ல சேஞ்சே கிடையாது, அப்படியே இருக்கும். தேர் இஸ் அ சேஞ்ச் ஒன்லி இன் கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட்ல மட்டும்தான் சேஞ்ச் வரும். அப்போ உங்களுக்கு ஏபியோட ஈக்குவேஷன் தெரியும். சிடியோட ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்னா, சின்ஸ் தே ஆர் பேரலல் யூ மேக் ஒன்லி ஒன் சேஞ்ச், சேஞ்ச் ஒன்லி த கான்ஸ்டன்ட். அப்போ நீங்கள் என்ன எழுதணும், 2x + 3y + k = 0ன்னு எழுதுங்க. இப்போ அந்த கே வேல்யூ கண்டுபிடிக்கணும். சில ஸ்டூடெண்ட்ஸ் டவுட் வரும், சார் +k எழுதணுமா -k எழுதணுமா, அங்கே -7 இருக்குல்ல. டோன்ட் ஒரி அபவுட் தட். அங்கே -7 வந்தாலோ +7 வந்தாலோ இல்லை கான்ஸ்டன்டே அங்கே இல்லைன்னு வைங்க, நீங்கள் என்ன எழுதுங்க, ஜஸ்ட் யூ ரைட் +k. எக்ஸ் டேர்ம் ஒய் டேர்ம் அப்படியே எழுதுங்க, கூட ஒரு +k = 0 போடுங்க. அந்த கே கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க ஏதாவது ஒரு கண்டிஷன் கொடுத்துருப்பாங்கல்ல, த லைன் பாசஸ் த்ரூ ஒரு பாயிண்ட், அப்படி ஏதாவது கொடுத்துருவாங்க. அந்த பாயிண்ட் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி கே வேல்யூ கண்டுபிடிங்க, அதை திரும்ப சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். தட்ஸ் ஆல். இப்படி இதெல்லாம் தான் தெரிஞ்சிருக்கணும். தென் யூ கேன் டூ த சம்ஸ் வெரி ஈஸிலி. இது பேரலல். ஸோ பேரலலுக்கு யூ மேக் ஜஸ்ட் ஒன் சேஞ்ச், சேஞ்ச் ஒன்லி த கான்ஸ்டன்ட். அப்போ பெர்பெண்டிகுலருக்கு என்ன செய்யணும், யூ ஹாவ் டு மேக் 3 சேஞ்சஸ். பேரலலுக்கு ஒரே ஒரு சேஞ்ச், சேஞ்ச் ஒன்லி த கான்ஸ்டன்ட். Perpendicular make 3 changes. What are the 3 changes? Listen very carefully.
Suppose I am writing 2x minus 3y plus 7 equal to 0. இப்போ perpendicular equation of AB நமக்கு தெரியும். I want equation of CD. Perpendicular இருக்குது. You have to make 3 changes. என்னெல்லாம் changesனா, first change, interchange the coefficients of, yes, replace x and y and change one sign. Please listen here. Interchange the coefficients of x and y. Xக்கும் yக்கும் coefficient அப்படியே interchange பண்ணுங்க. இங்க 2 அங்க 3 இருக்குல்ல, 3 எங்க எழுது, 2 அங்க எழுது. அது first change. Change number 2, change the sign in the middle. XY இடையில என்ன சைன் இருக்குன்னு பாருங்க. ப்ளஸ் வந்தா மைனஸ் ஆக்குங்க, மைனஸ் வந்தா ப்ளஸ். And the third one, like previous one, change the constant. Parallelக்கு ஒரே ஒரு change only the constant. Perpendicular 3 change. என்னெல்லாம்? First, interchange the coefficient of x and y. Second, change the sign in the middle. XY இடையில என்ன சைன் வருதோ சைனை சேஞ்ச் பண்ணுங்க. And the third one, change the constant. அப்போ என்ன வரும்னு சொல்றீங்களா? இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? Listen. First, interchange the coefficients of இந்த 3 இங்க வந்துரும்ல, அப்போ 3x. இந்த 2 அங்க போயிடும், அப்போ 2y. சைனை சேஞ்ச் பண்ணுங்க, மைனஸ் இருக்குல்ல, it become plus. Also change the constant. Yes, Harni, your answer is correct. Plus k equal to 0. அந்த k கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க ஏதாவது கண்டிஷன் கொடுத்துருவாங்க. ஓகே, இட் பாசஸ் த்ரூ அ பாயிண்ட்னு கொடுப்பாங்க. இல்லைன்னா அந்த பாயிண்டை கொடுக்காம இட் பாசஸ் த்ரூ த இன்டர்செக்ஷன் ஆஃப் 2 லைன்ஸ். 2 லைன் இன்டர்செக்ட் பண்ணால் பாயிண்ட் தானே வரும். அப்போ நீங்கள் ஹவு கேன் யூ ஃபைண்ட் த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன்? ஜஸ்ட் சால்வ் த 2 equations. அந்த தந்திருக்கு 2 equations சால்வ் பண்ணுங்கள். எக்ஸுக்கு ஒரு ஆன்சர், ஒய் ஈக்குவல் டு ஒரு ஆன்சர் வரும். அதை பாயிண்டாக எழுதிக்கோ, அந்த பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் சொன்னால் வேறு ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் அந்த 2 equations சால்வ் பண்ணுங்கள். ஒரு எக்ஸ் வேல்யூ ஒரு ஒய் வேல்யூ வரும்ல, அது ஒரு பாயிண்டாக எழுதுங்க. அதுதான் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். ஓகே ஓகே, ஐ எம் கோயிங் டு கிவ் யூ ஒன் கொஸ்டின். ஒரு லைனோட equation 2x minus 3y plus 7 equals 0. I want equation of the perpendicular. ஃபாஸ்ட்டாக சாட்டில் போடுங்க. இதோட இந்த சாப்டர் கம்ப்ளீட் ஆகுது. இந்த சாப்டரில் 1 or 2 சாம்பிள் சம்ஸை மட்டும் ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு டீச் பண்ணிவிட்டு அடுத்த டாபிக் போயிடலாம். ஓகே, சரி. இதுக்கு perpendicular I am asking. 2x minus 3y plus 7 equal to 0. ஒரு லைனோட equation parallel இருக்குது, perpendicular இருக்குல்ல. parallel ஒரே ஒரு சேஞ்ச். My question is, இதுக்கு perpendicular லைனுக்கு equation எப்படி இருக்கும்? Yes, already given some answer. Good. 3 changes I said la. 3 changes you make. என்னெல்லாம் changes? Interchange the coefficients of x and y. 3 எங்க எழுதுங்க, 2 அங்க எழுது. 3x 2y. In between minus இருக்கா, அது plus ஆக்கிருங்க. ஃபைனலா plus k equals 0. Hope you understood everything. So இப்போ நம்ம இதை பேஸ் பண்ணி just I am going to give you a few questions. Sums I am not going to take much time. ஏன்னா சில ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்ச சம்மா இருக்கும். ஐ டோன்ட் வாண்ட் வேஸ்ட் யுவர் டைம். இப்போ இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டൻ്ட் ஆனது. ஐ நோ தட் வெரி வெல். அதனால் ப்ளீஸ் ஸ்டே அட் த டில் த எண்ட். இந்த கிளாஸ் முடிகிற வரைக்கும் நீங்கள் இருங்க. டெஃபினெட்லி யூல் கெட் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஓகே, சம்ஸு கூடுதல் இல்லை, ஜஸ்ட் ஃபாஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். நீங்கள் வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துடலாம். ஓகே, நவ் ப்ளீஸ் லுக் அட் திஸ் கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணி பாருங்கள். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே if the area of the quadrilateral is 28. area of the quadrilateral நான் ஸ்டார்டிங் மட்டும் தான் கொடுக்க போகிறேன், கொலினியர்னு கொடுக்கல. ஏரியா ஆஃப் த quadrilateral is 28 ஸ்கொயர் யூனிட்ஸ். உங்களுக்கு ஏரியா உங்களுக்கு தெரியும், half இன்ட்டுன்னு எழுதுவீங்கல்ல. எழுதிட்டு டைரக்ட் மெத்தட் இந்த பாயிண்ட்ஸ் எப்படி போட்டாலே போதும். -4 -2 -3k 3 -2 2 3 கரெக்டாக திரும்பவும் ஸ்டார்டிங்லேயே எழுதிடணும்ல. -4 -2 ஈக்குவல் டு 28. ஏன்னா ஏரியா 28 கொடுத்துட்டாங்கல்ல. கொலினியர்னா ஈக்குவல் நீங்கள் என்ன போட்டுரும், 0 போட்டுருணும். இந்த ஹாஃப் அந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா 28 × 2 அது என்ன ஆயிரும், 56 ஆயிரும். கரெக்டா? தென் இதர் யூ நோ ஹவு டு எக்ஸ்பேண்ட் இட். ஃபஸ்ட்டு என்ன செய்வீங்க, இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணுவீங்கல்ல இந்த ஆர்டரில். யூ மல்டிப்ளை எவ்ரி திங், அதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டு தென் புட் அ மைனஸ் சைன். நவ் மல்டிப்ளை த அதர் டேர்ம்ஸ். மீதி எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுவீங்க. யூ வில் கெட் ஒன் இக்குவேஷன் இன் கே. அந்த கே அது நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா கே வேல்யூ கிடச்சிரும். ஓகே, இதான் மெத்தட். ஹோப் ஆல் ஆஃப் யூ நோ தட். இப்போ இதுக்கு ஆன்சர் ஷார்ட்டாக உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். யாருக்காவது இந்த சம் வேணும்னா நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துடலாம். -35/7 அதில் 7 டேபிளில் கேன்சல் பண்ணிடுவீங்க. 7 டேபிளில் கேன்சல் பண்ணால் -5 இஸ் யுவர் ஆன்சர். ஓகே, ஸோ யூ ஆர் கெட்டிங் k is equal to -5. ஸோ ஏரியா ஆஃப் த quadrilateral is 28. 5 மார்க் கொஸ்டின் இது போல் கொஸ்டின்ஸ் வரலாம். சரியா? ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணி 28 கொடுத்தா சிம்பிளிஃபை பண்ணுங்க. ஓகே, ஷால் வி மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின்.
ஃபாஸ்ட்டாக குயிக்காக போய் கவர் பண்ணிடலாம். வித்தவுட் யூஸிங் பைதகோரஸ் தியரம், பித்தாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தாமல், அந்த வித்தவுட்டை வாசிடணும். யூஸிங் பைதகோரஸ் தியரம்னு படிச்சிடாதீங்க, சரியா? பித்தாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தின்னு கொடுக்கல, பயன்படுத்தாமல். 3 புள்ளி கொடுக்குறாங்க, 3 பாயிண்ட் கொடுத்து தே ஃபார்ம் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நம்ம ரொம்ப ஈஸியான மெத்தடு பித்தாகரஸ் தேற்றம் தான், இல்லை பைதகோரஸ் தியரம். ஹைப்போனியூஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு சம் ஆஃப் த ஸ்கொயர் ஆஃப் அதர் 2 சைட்ஸ். ஆனால் இங்கே அதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன யூஸ் பண்ணலாம்? ஸ்லோப் தான். 2 லைன் 3 லைன் இருக்குமா, ஒன்று ஏபிசியில் ஏபி பிசி ஏசி, இந்த பாயிண்ட் ஏ, இந்த பாயிண்ட் பி, இந்த பாயிண்ட் சி. நீங்கள் என்ன சொல்லணும்னா யூ ஃபைண்ட் த ஸ்லோப் ஆஃப் ஏபி. இப்போ பாருங்கள், தியரி படிச்சுட்டு இருந்தாலும் எனக்கு இதை டீச் பண்ண ரொம்ப ஈஸி. 2 பாயிண்ட் கொடுத்தா யூ நோ ஹவு டு ஃபைண்ட் ஸ்லோப். ஸ்லோப்புக்கு உங்களுக்கு எத்தனை ஃபார்முலா? 3 ஃபார்முலா கொடுத்துருக்குறேன் இல்லை? ஆங்கிள் கொடுத்தா ஒரு ஃபார்முலா, 2 பாயிண்ட் கொடுத்தா ஃபார்முலா. இது அந்த டைப். ஏ ஒரு பாயிண்ட்டு, பி ஒரு பாயிண்ட்டு, அந்த ரெண்டையும் வச்சு நீங்கள் என்ன செய்யலாம்? ஸ்லோப் ஆஃப் ஏபி கண்டுபிடிச்சலாம். அதை M1ன்னு எடுத்துக்கோ. அப்புறம் யூ ஃபைண்ட் ஸ்லோப் ஆஃப் பிசி. You find slope of BC. So take B and C. B and C x1, y1, x2, y2 எடுத்துட்டு slope of BC கண்டுபிடிங்க, அது M2. அப்புறம் slope of AC. A and C மட்டும் எடுத்து slope. Same formula. y2 minus y1 by x2 minus x1. So you will get M3. M1, M2, M3 எல்லாமே கிடச்சிரும். அப்புறம் நீங்கள் எது பெர்பெண்டிகுலர் தெரியாதுல்ல, ஒன்றா செக் பண்ணி பார்க்கணும். M1 into M2 போட்டு பாரு. அது -1 வந்துன்னா AB and BC are perpendicular. 2 லைன் perpendicular ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக அந்த ட்ரையாங்கிள் என்ன ட்ரையாங்கிள் ஆயிரும்? இட் இஸ் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அது ஒரு செங்கோடு முக்கோணம் ஆயிரும். ஒருவேளை இந்த ஆன்சர் உனக்கு வேறு நம்பர் வருது, நாட் ஈக்குவல் டு -1 வந்துன்னா உடனே இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இல்லைன்னு சொல்லக்கூடாது. அடுத்த 2 செக் பண்ணி M1 M2 செக் பண்ணீங்கல்ல, நவி செக் M2 into M3. M2 into M3 -1 வருதான்னு பாரு. வந்ததுன்னா BC and AC. BC and AC are perpendicular. அப்போ ஆங்கிள் C 90 வந்துடும். ஒரு ஆங்கிள் 90 வந்தால் அது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். சப்போஸ் அதுவும் 0 வரலன்னா விட்டுறாதீங்க. முதலாவது ஃபஸ்ட்டு M1 ஃபஸ்ட் அண்ட் செகண்ட், இப்போ செகண்ட் அண்ட் தேர்ட், நவ் ஃபஸ்ட் அண்ட் தேர்ட். இந்த 3ல் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக என்ன வரும்? -1 வரும். அப்போ அந்த 2 லைன் பெர்பெண்டிகுலர். ஸோ த ட்ரையாங்கிள் இஸ் வாட்? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸ்லோப் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லி இதை ஒர்க் அவுட் பண்ணி வச்சுட்டேன். சப்போஸ் ஏதாவது ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா லீவ் இட். ஓகே, சப்போஸ் இல்லை சார் இந்த சம் நான் படிக்கலை அப்படின்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருங்க. ஸோ யூ கேன் ப்ராக்டிஸ் இட் லேட்டர். இல்லைனாலும் இந்த வீடியோ நீங்கள் அப்புறமா கூட வேணும்னா நீங்கள் போட்டு பார்த்து அந்த சம்மை நீங்கள் நல்லா நோட் பண்ணிடலாம். ஏபிசி ஸ்லோப் ஆஃப் ஏபி கண்டுபிடிக்கிறோம். ஸ்லோப் ஆஃப் பிசி, ஸ்லோப் ஆஃப் ஏசி. நீங்கள் அதை M1 M2 M3ன்னு கூட எடுத்துடலாம். M1 M2 M3. அப்போ இங்கே நீங்கள் எழுதும்போது M1 into M2ன்னு எழுதினாலே போதும் இல்லை? ஃபுல்லாக எழுதுறதுக்கு பதில் M1 into M2 is equal to இங்கே உனக்கு AB and AC இது பார்த்தோன்னு தெரியுதுல்ல, 1 into -1. ஸோ M1 into M3 எடுக்கும்போது உனக்கு என்ன வந்துடுது? -1. டைரெக்டாக தெரிஞ்சு அதை மட்டும் போட்டாலே போதும் இல்லை? ஸோ அப்போ அந்த 2 பெர்பெண்டிகுலர், அது 2ல் காமனாக என்ன லெட்டர் வருதுன்னு பாருங்கள். இங்கே A is காமனாக இருக்குல்ல, அதனால தான் ஆங்கிள் A is 90. இல்லை டயக்ராம் போட்டு பார்க்கணும். அதோட ஈஸி மெத்தட் AB and ACனா அதில் காமனாக என்ன லெட்டர் இருக்குது? A. ஸோ ஆங்கிள் A is 90. சப்போஸ் AB and BC பெர்பெண்டிகுலராக வந்திருந்ததுன்னா இது 2 பெர்பெண்டிகுலர், இல்லை காமன் லெட்டர் B. அப்போ ஆங்கிள் B is 90. உங்களுக்கு ஷார்ட் மெத்தடு, டைம் வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் செய்கிறதுக்காக. ஓகே, சரி. Shall we move on to the next question? Find the equation of a straight line. உடனே மைண்டில் வரணும், equation of straight line 4 டைப் படித்தோம்ல, ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொன்னேன். அந்த 4 கூட கேட்கலாம். ரைட் டவுன் த டிஃபரண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் equation of straight line. அந்த 4 ஃபார்முலா எழுதி வைங்க, மார்க் கொடுத்துருவாங்க இல்லை? சரி, ஃபைண்ட் தி equation of straight line. ஸ்லோப் கொடுத்துட்டாங்க, உடனே நீ M எழுதிடணும். இதான் இம்பார்ட்டன்ட். கொஸ்டினை ரீட் பண்ணி என்ன கொடுத்துருக்காங்க அப்புறம் செலக்ட் பண்ணோம். ஓகே, இதெல்லாம் கொடுத்துருக்காங்களா, அப்போ எந்த ஃபார்முலா இந்த இடத்துல செட் ஆகும் இல்லை? அப்படி தெரிஞ்சிட்டுனா ஸ்கில் எந்த சம்மந்தாலும் நீங்கள் போட்டுடலாம். ஓகே, ஸ்லோப் இஸ் கிவன், லெட் தம் கிவ் எனி நம்பர். எந்த நம்பர் கொடுத்தா நமக்கு என்ன? நமக்கு வேண்டிய ஃபார்முலா என்ன மெத்தடு? Slope is -5/4. M is -5/4. Passing through a point -1 2. அவ்வளோதான். இது நமக்கு x1 y1. இதுக்கு மேலே உங்களுக்கு டீச் பண்ண தேவையில்லை இல்லை? பாயிண்ட் கொடுத்துட்டாங்க, ஒரு லைன் பாயிண்ட் அண்ட் ஸ்லோப். பாயிண்ட் ஸ்லோப்பு கூட நீங்கள் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? y minus y1 is equal to m into x minus x1. சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எம்முக்கு எடுத்து -5/2 இருக்குது, இருந்தால் என்ன 2 அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதான். ஓகே, ஸோ இதோட ஆன்சருங்க உங்களுக்கு கொடுக்குறேன். சப்போஸ் உங்களுக்கு ஃபைனல் ஆன்சரில் ஃபஸ்ட் டேர்ம் நெகட்டிவ் வந்துன்னா சைனை சேஞ்ச் பண்ணிடுங்க. ஓகே, அதுபோல் ஏதாவது டேர்ம் காமனாக இருந்ததுன்னா நீங்கள் டிவைட் பண்ணலாம். பிகாஸ் இட் இஸ் அன் ஈக்குவேஷன். ஈக்குவல் டு 0 தானே, இது ஒரு வேல்யூ கிடையாது. இட்ஸ் நாட் இது ஒரு மதிப்பு கிடையாதுல்ல, ஒரு ஈக்குவேஷன் ஆஃப் எ ஸ்ட்ரைட் லைன். அப்போ ஈக்குவல் 0ன்னு இருக்குது. ஸோ யூ கேன் சேஞ்ச் த சைன். காமனாக இருந்தால் நீங்கள் அதை டிவைட் பண்ணிடலாம். ஓகே, நவ் see the next question.
A line makes positive intercepts. நல்லா கவனிக்கிறது தான் உங்களுக்கு. ஜஸ்ட் ஐ வாண்ட் டு ட்ரெயின் யூ. இதில் எப்படிலாம் டிஃப்ரெண்ட் வேஸில் கொஸ்டின் கேட்கலாம். ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ஏரியா. ப்ளீஸ் லிசன். இன்டர்செப்ட்ஸ். இன்டர்செப்ட்ஸ் வந்தாலே இன்டர்செப்ட் ஃபார்முலா. ஈக்குவேஷன் ஆஃப் இன்டர்செப்ட் என்ன ஃபார்முலா? ஈக்குவேஷன் ஆஃப் அ லைன் இஃப் தி இன்டர்செப்ட்ஸ் ஆர் கிவன் எக்ஸ் பை ஏ ப்ளஸ் ஒய் பை பி ஈக்குவல் டு 1 இல்லை. ஸோ சப்போஸ் ஈக்குவல் இன்டர்செப்ட்ஸ்ன்னு கொடுத்தாங்கன்னா யூ டேக் தி இன்டர்செப்ட்ஸ் ஆஸ் ஏ அண்ட் ஏ. ஈக்குவல் இன்டர்செப்ட்னா ஏ அண்ட் ஏ. அப்போ ஃபார்முலா எக்ஸ் பை ஏ ப்ளஸ் ஒய் பை ஏ இஸ் ஈக்குவல் டு 1ன்னு வந்துடும் இல்லை. இன்டர்செப்ட்ஸ் ஆர் இந்த ரேஷியோ 2:3 அப்படின்னு கொடுத்தாங்கன்னா 2a 3aன்னு எடுதுங்க. ஒன் இன்டர்செப்ட் இஸ் ட்வைஸ் தி அதர் அப்படின்னா 1a இன்னொன்று 2a. இன்டர்செப்ட்ஸ் ஆர் ரெசிப்ரோக்கல்ஸ். 1a ஒன்று 1/a. சம் ஆஃப் த இன்டர்செப்ட்ஸ் இஸ் 10. சம் ஆஃப் தி இன்டர்செப்ட்ஸ் 10னா 1a இன்னொன்று 10 - a. சரி, இதில் எது வேணாலும் கேட்கலாம்ல. இங்கே என்ன கேட்டிருக்காங்க? எ லைன் மேக்ஸ் பாசிட்டிவ் இன்டர்செப்ட்ஸ் இம்பார்ட்டன்ட். சப்போஸ் உனக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிற நெகட்டிவ் வந்தால் அது எடுக்கக்கூடாது, பாசிட்டிவ் எடுக்கணும். ரைட், பாசிட்டிவ் இன்டர்செப்ட். அப்படி ஸ்பெசிஃபை பண்ணலாம், ரெண்டுமே எடுத்துக்கலாம். ஹூ சம் இஸ் 7. சம் 7னா 1a இன்னொன்று 7 - a. ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதில் அவங்க சேஞ்ச் மீதியெல்லாம் ஈஸியாக செய்யலாம். ஸோ எக்ஸ் பை ஏ ப்ளஸ் ஒய் பை பி இன்ஸ்டெட் ஆஃப் பி வாட் யூ ஹேவ் 7 - a ஈக்குவல் டு 1. இதுதான் உங்களுக்கு ஆன்சர். அண்டர்லைன் மட்டும் வந்துடாதீங்க. தேர் இஸ் அன் அன்னோன். வாட்ஸ் அன்னோன்? ஏ. அந்த ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு புள்ளி கொடுத்துருக்காங்கல்ல, -3 8 என்ற புள்ளி வழி செல்வதும் அந்த பாயிண்டை யூஸ் பண்ணுங்க. எக்ஸுக்கு -3 ஒய்க்கு 8 கொடுத்தீங்கன்னா உனக்கு ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கிடைக்கும், ஒரு இருபடி சமன்பாடு. சால்வ் பண்ணிங்கன்னா 2 ஆன்சர் வரும். சால்வ் பண்ணும்போது ஏக்கு 2 ஆன்சர் வருது, -7 and 3. ஆனால் இந்த கொஸ்டினில் பாசிட்டிவ் இன்டர்செப்ட்னு கொடுத்ததுனால இந்த -7 எடுக்காதீங்க. யூ டேக் ஒன்லி 3. அப்போ ஏக்கு வேல்யூ 3னா இன்னொன்று 4 ஆயிரும்ல. ஏன்னா சம் ஆஃப் தி இன்டர்செப்ட்ஸ் ஈக்குவல் 7ன்னு கொடுத்தாங்கல்ல. அதனால தான் எக்ஸ் பை 3 ப்ளஸ் ஒய் பை 4 ஈக்குவல் டு 1. எல்சிஎம் எடுங்க, கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுங்க, யூ வில் கெட் த ஆன்சர். ஓகே, ஸோ அது பாசிட்டிவ் ஸ்பெசிஃபை பண்ணலைன்னா உனக்கு 2 செட் ஆன்சர் வந்திருக்கும். சரி, லுக் அட் திஸ் கொஸ்டின். ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரைட் லைன் த்ரூ த இன்டர்செக்ஷன் ஆஃப் தீஸ் டூ. அப்போ இந்த ரெண்டையும் ஃபஸ்ட்டு நீங்கள் சால்வ் பண்ணணும். 2 லைனை கொடுத்து ஆகிய நேர்கோடுகள் சந்திக்கும் புள்ளி வழியாக. அப்போ முதல் 2 ஈக்குவேஷனை தீர்வு காணணும். எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ வரும். நல்லா போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த சம்மில் எக்ஸுக்கு வேல்யூ 16/7 வரும். சில டைம் நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணாமல் எக்ஸாம் போனீங்கன்னா அந்த 16/7 வந்தோன்னா உங்களுக்கு ஒரு டவுட் வரும், இது கரெக்டாக இல்லையா. 14/7 வந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல, கேன்சல் பண்ணி 2ன்னு போட்டுருவீங்க. அதே இது 16/7 15/7 நமக்கு ஒரு டவுட் வரும், இப்படி கரெக்டாக, இது புக் சம், இது கரெக்டானது தான். சரியா, ஒய் கண்டுபிடிப்பது 11/7ன்னு வரும். அப்போ அந்த பாயிண்ட் என்னென்னா 16/7 11/7 கரெக்ட் தான். ஆனால் இதுக்கு முன்னாடி இது போட்ட ஸ்டூடெண்ட்ஸுக்கு அங்கே போகும்போது டவுட்டே வராதுல்ல. எஸ், ஐ காட் த சேம் ஆன்சர் அப்படின்னு போட்டுடலாம். சரியா, பட் அப்போ டவுட் வந்து ஒரு கடை செக் பண்ணிடுங்க. பட் யூ கோ ஹெட், சல்ட் இப்படி வரும் கொஸ்டின்ஸ். ஓகே, சரி. அப்போ இப்போ உங்களுக்கு பாயிண்ட் தெரியும். பெர்பெண்டிகுலர் டு திஸ் 2 மெத்தடில் செய்யலாம். உங்களுக்கு மெத்தட், உங்களுக்கு டைரக்ட் மெத்தட் கொடுத்துருக்குறேன். ஒரு லைனோட ஈக்குவேஷன் தெரியும். பெர்பெண்டிகுலர் 3 சேஞ்ச் இல்லை, அந்த 3 சேஞ்ச் கொண்டு வரலாம். 7x மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் 4y ப்ளஸ் k = 0. இதான் பெர்பெண்டிகுலரோட ஈக்குவேஷன். இதான் உனக்கு ஆன்சர். k கண்டுபிடிக்கணும். இந்த பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா யூ கேன் ஃபைண்ட் k வேல்யூ. k வேல்யூ கூட ஒரு பயங்கரமான ஒரு நம்பர் கிடைக்கும். இந்த சம்முக்கு -156/7. ஆனால் எக்ஸாம் ஹாலில் உட்காந்து செய்யும்போது நமக்கு டவுட் வந்துடும்ல, -156/7 கரெக்டாக இருக்குமா இல்லையா அப்படின்லாம் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு வரக்கூடிய ஆன்சரை ஒருக்கா செக் பண்ணிவிட்டு போட்டுருங்க, அவ்வளோதான். ரைட், சரி. இந்த சம்முக்கு இப்படிலாம் வரும், அதுக்காக இந்த சம் இப்போ சொல்கிறேன். ஓகே, ஒருவேளை எக்ஸாம் ஹால் இதுபோல் நம்பர்லாம் வந்த உடனே ஏதோ நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு நினச்சி தெரிஞ்சதெல்லாம் மறந்துடக்கூடாது. சரியா, யூ டோன்ட் பி பேனிக். நீங்கள் அழகாக சம்ஸ் போடணும். சரி, தென் யூ நோ ஹவு யூ கேன் சப்ஸ்டிடியூட். அந்த கே வேல்யூ எங்கே சப்ஸ்டியூட் பண்ணி எல்லா டேர்மையும் 7ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அந்த டினாமினேட்டர் 7 வரதுனால யூ மல்டிப்ளை எவ்ரி டேர்ம் பை 7, யூ வில் கெட் த ஆன்சர். ஓகே, தட்ஸ் ஆல். சாப்டர் நம்பர் 5. இது ஒன்றாவது கொஞ்சம் லென்தி சாப்டர், அதனால கிட்டத்தட்ட ½ an hour டைம் எடுத்துட்டோம்ல. சரி, அடுத்தது உங்களுக்கு விச் சாப்டர் யூ வாண்ட். இன்னும் உங்களுக்கு 3 சாப்டர் இருக்குது. சாப்டர் நம்பர் 6, 7, 8. சாப்டர் நம்பர் 6. ஓகே, அடுத்த வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் தான். ஆனால் ரொம்ப டைம் எடுக்க மாட்டேன், ஃபாஸ்ட்டாக போயிடலாம். ஓகே, சாப்டர் நம்பர் 6. வாட் இஸ் தட் சாப்டர்? ட்ரிக்னாமெட்ரி. ரைட், கண்டிப்பாக நீங்கள் படிச்சு தான் ஆகணும், படிச்சிருப்பீங்க. சரி, இதுக்கு மேலே உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் வந்துனா, சில ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ லேட்டாக ஜாயின் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு என்ன டவுட்ஸ் வந்தாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். 9444114424. சார் இனி எப்போ சார் கிளாஸ்? இன்னும் ஒரு நாள் இருக்குது, பார்ப்போம். இஃப் யூ ஹேவ் எனஃப் டவுட், சரி, ஸோ இஃப் யூ ஹேவ் எனஃப் டவுட்,
If we had, we'll take a class tomorrow. Okay, right. Now trigonometryலையும் பேசிக்ஸ் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா சம்ஸ் போடலாம். சரியா? ஃபாஸ்ட்டு என்னெல்லாம் இருக்குது பேசிக்னு பார்த்துடலாம் குயிக்காட்டு. tan theta. tan thetaனா அந்த ரிலேஷன் தெரிஞ்சிருக்கணும். sin cos tan. tan theta is equal to sin theta by cos theta. அப்போ cot theta என்னவா இருக்கும்? tan theta sin by cos. அப்போ cot theta என்னவா இருக்கும்? You know cot theta is a reciprocal of tan. அப்போ tan sin by cosனா இது என்னவா இருக்கும்? cos theta by sin theta. அடுத்தது பாரு. trigonometric identities பேஸ் பண்ணி வரக்கூடியது தான் இந்த ரிசல்ட்ஸ் எல்லாம். சரியா? சயின்ஸ்க்கு இது ரொம்ப டைரெக்டாக கொடுத்துருக்கேன். அந்த ஐடென்டிட்டிஸில் நம்ம எடுத்து எழுதுறது தான். sin square theta plus cos square theta equal to 1 இருக்குல்ல, அதுலேருந்து ஐ given like sin square theta 1 minus cos square theta, cos square theta 1 minus sin square theta, tan square theta secant square theta minus 1, cot square theta cosecant square theta minus 1, secant square theta 1 plus tan square theta, cosecant square theta 1 plus cot square theta. ஒருவேளை இப்படி 1 plus tan square வந்தால் நீங்கள் என்ன எழுதணும்? secant square theta. ஓகே, இது ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட். இவ்வளோ தான். இது இவ்வளோ நீங்கள் தரவாக இருந்தால் ப்ரூவ் தட் எந்த சம் தான் நீங்கள் செய்திடலாம். இதை வேணும்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருங்க. சம்டைம்ஸ் நீங்கள் வேறு மெத்தடில் படிச்சிருப்பீங்க, இப்படி எழுதியிருக்க மாட்டீங்கல்ல. sin ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் tan ஸ்கொயர் காட் ஸ்கொயர் secant ஸ்கொயர் cosecant ஸ்கொயர் இதுக்கெல்லாம் என்னென்ன ஆன்சர். ஓகே, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இட் வில் பி வெரி மச் யூஸ்ஃபுல் டு யூ. trigonometry கம்பல்சரியில் வர்றதுக்கு சான்சஸ் ஆர் மோர். எல்லாம் படிச்சுடுங்க. காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ். ஸோ sin 90 minus theta na cos theta, cos 90 minus theta na sin theta, etc. ஸோ இப்போ நான் கூட ஒரு சின்ன ஒரு கொஸ்டின் கேட்குறேன். sin 40 cos which number you write? கொஸ்டின் கேட்கலாம். எக்ஸ்ன்னு கொடுத்துட்டு then x is equal to 4 ஆப்ஷன் கொடுக்கலாம்ல. கொஸ்டின் கேன் பி ஃப்ரேம்ட். ஸோ sin 40 is equal to cos which number? குயிக்காக சேட்டில் போடுங்க. sin 90 minus theta na cos theta, cos 90 minus sin theta. So many formula we have. Now my question is sin 40 is equal to cos x. What is the value of x? Yes, 50, 60, 50, 50. Many students given 50. Yes, 50 is the right answer. sin theta வரணும்னா sin theta என்ன எழுதலாம்? cos 90 minus theta, cos 90 minus theta 40. 90 minus 40 அது என்னது? 50. அப்போ x ஓட வேல்யூ 50. ஓகே, குட். தென் திஸ் டேபிள் எல்லாரும் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. எந்த ஒருவேளை உங்களுக்கு டைரெக்டாக இப்போ கொசிக்கன் 30 தெரிலனா அந்த டேபிள் போட்டாவது கண்டுபிடிக்க தெரியணும். இப்போ கொசிக்கன் 30 அப்படியே மக்கப் பண்ணி வைக்காதீங்க. கொசிக்கன் 30 கேட்டாங்கன்னா நீங்கள் எப்படி திங்க் பண்ணணும்? கொசிக்கன் இஸ் ரெசிப்ரோக்கல் ஆஃப் சைன். அப்போ சைன் 30 என்னது? 1/2. இது அதோட ரெசிப்ரோக்கல். 1/2 ரெசிப்ரோக்கல் 2/1. ஸோ த ஆன்சர் இஸ் 2, ரைட்? சரி, இப்போ உங்களுக்கு ஷார்ட்டாக ஒரு கொஸ்டின் கேட்குறேன். secant theta is equal to cosecant theta. secant டேபிள் பார்க்கலாம். secant theta equal to cosecant theta, then theta is equal to what? குயிக்காக சாட்டில் போடுங்க. how much you learn the formula. அதுக்காக தான் secant thetaவும் cosecant thetaவும் ஈக்குவல் அப்படின்னா theta என்ன வரும்? எஸ், அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸுக்கு இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டைரக்ட் கொஸ்டின் எல்லாரும் எழுதிடுவாங்க இல்லை, பட் இப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்டால் எஸ், ஐ திங்க் சம் ஆஃப் யூ கேன் கிவ் த ஆன்சர். secant thetaவும் cosecant thetaவும் எப்போ ஈக்குவலாக வரும்? எஸ், வெரி குட். சபரி, தர்ஷனா, ஆனந்த், Jagan. Yes, but what is the correct answer? Some students given 45 degree. 45 degree is the correct answer because secant 45 root 2 cosecant 45 ரெண்டு சேமா இருக்குல்ல. அதுபோல் எல்லாத்துலேயுமே வரும். சைனும் காசும் ஈக்குவல். சைனும் காசும் எப்போ ஈக்குவல்? 45 தான். டேனும் காட்டும் ஈக்குவல் எப்போ? எல்லாம் 45. கரெக்டாக இந்த 45ல் தான் இந்த ஈக்குவல் ஆங்கிள்ஸ் வரும். கரெக்டாக? ஸோ தட் யூ ஹேவ் டு ஸ்டடி. cos theta and cot theta are equal. நீங்கள் பாருங்கள், cos theta cot theta இதுலேயும் ஈக்குவலாக இருக்குது. இங்கே 2 0, இங்கே 2 1 அப்படி கூட வரலாம். பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இந்த காலம். ஓகே, அதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வரலாம். ஓகே, நல்லா படிச்சிருங்க. தென் யூ ஹேவ் ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ், உயரங்களும் தொலைவுகளும். அதில் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன், ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன், ஏற்ற கோணம் இறக்க கோணம். ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஃப்ரம் த கிரவுண்ட் யூ ஆர் லுக்கிங் அப், ஃப்ரம் த டாப் யூ ஆர் லுக்கிங் டவுன். இது ரொம்ப ஈஸியான டாபிக் தான். நீங்கள் என்ன செய்யணும்? அந்த டயக்ராம் போட தெரியணும் இல்லை? அந்த கொஸ்டினை ரீட் பண்ண உடனே யூ மஸ்ட் நோ ஹவு டு ட்ரா த டயக்ராம். அதுக்கப்புறம் அதில் உள்ள ட்ரையாங்கிள்ஸை எடுத்துகிட்டு சைனா காசா டேனா அது டிபெண்ட்ஸ் ஆன். அதுக்கு அந்த பேசிக் தான். சைனுனா என்னது? ஆப்போசிட் சைட் பை ஹைப்போனியூஸ். காஸ்னா அட்ஜசன்ட் சைட் பை
ஹைப்போனியூஸ். டேன்னா ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட். இங்கே நமக்கு எது வேணும்னு பார்க்கணும், எது கொடுத்துருக்காங்க அண்ட் விச் ஒன் யூ நீட், அதுக்கேற்ற மாதிரி அந்த ரேஷியோ நம்ம எடுத்துடணும். சைனா காசா டேனா மக பண்ணி வைக்காதீங்க. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட், யூ கேன் டூ தட். ஓகே, தென் உங்கள் புக்கில் எப்படி ஒன்று கொடுத்துருக்காங்க, இது அப்ஜெக்டிவ் கொஸ்டின் தான் வரலாம். கிளைனோமீட்டர், வாட் இஸ் த யூஸ் ஆஃப் திஸ் கிளைனோமீட்டர்? இந்த கோணத்தை கண்டுபிடிக்கிறது தான். ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன், ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன், நம்ம அதை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள டிவைஸோட நேம் தான் என்னது, கிளைனோமீட்டர். சம் ஸ்டூடெண்ட்ஸ் மே திங்க் இந்த கொஸ்டின் இதுக்கு முன்னாடி யாராவது நீங்கள் படிச்சிருக்கிறீங்களா? இஃப் யூ லேர்ன்ட் ஆல்ரெடி யூ சே எஸ், நோனா யூ சே நோ. சாட்டில் குவிக்லி கிளைனோமீட்டர் அப்படின்னா வாட்ஸ் த யூஸ் ஆஃப் திஸ்? ஹேவ் யூ லேர்ன் தட் பிஃபோர்? இல்லை சார் நான் இதுக்கு முன்னாடி படிச்சிருக்கிறேன்னா எஸ்ன்னு போடுங்க, நோனா நோன் போடுங்க. வெரி சம்திங் இன்ஃபர்மேஷன்ல. அப்போ இப்படிலாம் கொஸ்டின் வந்து நம்ம நினைப்போம், ஐயோ இப்போ எங்கெல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நவ் யூ கெட் an opportunity to learn all these, right? ஓகே, கிளைனோமீட்டருங்கிறது the angle of elevation and depression are usually measured by the device called clinometer. ஓகே, ஸோ அந்த ஏற்ற கோணம் இறக்க கோணத்தை இதை நம்ம அளவிடுவதற்கு பயன்படுத்தக்கூடிய கருவி, the device is called what? Clinometer. ஓகே, now ஃபாஸ்ட்டாக இதை முடிச்சுட்டு நம்ம டைரெக்டாக எடுத்தது சம்ஸ் போயிடலாம். cos ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 1/1 ப்ளஸ் காட் ஸ்கொயர் தீட்டா. அப்ஜெக்டிவ் கொஸ்டினில் கேட்டால் என்ன ஆன்சர் எழுதுவீங்க அதுக்கு? ஐடென்டிட்டிஸ் தரவாக இருந்தால் போடலாம். இல்லை ஹவு மச் யூ அண்டர்ஸ்டுட் த ஐடென்டிட்டிஸ், அதுக்காக தான் கொடுத்துருக்குறேன். பென்சில் வச்சுன்னா ஃபாஸ்ட்டாக ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சரை சாட்டில் போடுங்க. காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படியே இருக்கட்டும். செகண்டை சிம்பிளிஃபை பண்ண முடியுமா பாருங்கள். 1/1 ப்ளஸ் காட் ஸ்கொயர் தீட்டா ஐடென்டிட்டி இருக்குதா? எஸ், வசந்தலக்ஷ்மி given some answer. Let us see it is correct or not. Yes, other students, Anand given an answer. So 1 plus cot square theta na அது cosecant square theta. But 1 by cosecant ங்கிறது sin. அப்போ மொத்தத்தில் அது sin square theta. Cos square theta plus sin square theta. The answer is 1. Yes, your answer is right. 2 mark question steps எல்லாம் நீட்டாக எழுதி கொடுங்க. 1 mark question just ஷார்ட்டாக போட்டு ஆன்சர் கொடுத்துருங்க. ஓகே, எஸ். ஸோ இதுவும் அதே போல் ஒரு கொஸ்டின் தான். sin square theta plus 1/1 plus tan square theta na secant square theta. கரெக்டா? 1 by secant அது cos. அப்போ அது cos square theta. sin square plus cos square, the answer is 1. ஓகே, ஸோ கொஸ்டின்ஸ் எப்படி வேணாலும் ஃப்ரேம் பண்ணலாம். அப்போ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எத்தனை போட்டோங்கிறத விட ஒவ்வொரு சாப்டர்லையும் வரக்கூடிய அந்த ஃபார்முலா கான்செப்ட்ஸ் நல்லா தரவு பண்ணுங்கள். சரியா? சப்போஸ் நீங்கள் இந்த சாப்டர் நான் ஒழுங்காக படிக்கலை சார் அப்படின்னா கூட ஃபார்முலா இதெல்லாம் நல்லா படிச்சுட்டு போங்க. கண்டிப்பாக நீங்கள் அந்த கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். எஸ்பெஷலி கம்பல்சரி கொஸ்டின் விட்டுறாதீங்க. அதுக்கு எப்படி இந்த 8 சாப்டர் தான் எங்கள் மேலே என்ன கேட்க போகிறாங்கல்ல, நீங்கள் இது வரைக்கும் படித்து நல்லா படிச்சுட்டு போங்க. டெஃபினெட்லி கேன் டூ தட். ஓகே, குவிக்லி வி கோ த்ரூ ஃபியூ கொஸ்டின்ஸ். இது ஒரு ப்ரூவ் தட் கொஸ்டின். இப்போ நம்ம ஃபுல்லாக போட்டது டைம் இருக்காது. ஸோ ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு மெத்தட் பாருங்கள், இல்லைனா சின்ன ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன். அதர்வைஸ் யூ கேனாட் ரிமெம்பர் ஆல் தீஸ் திங்ஸ். ஈக்குவல் டு 1/a. இதை ப்ரூவ் பண்ணல. நீங்கள் பார்க்கணும் ஆன்சரில் ஒன்லி சைன் மட்டும்தான் இருக்குது. வி ஹாவ் ஒன்லி சைன். அப்போ சைன் வரல, இந்த காஸ் வரக்கூடாது. காசை எப்படி சைனில் மாற்றுறது? காஸ் ஸ்கொயர் வந்தால் தானே அது சைன் ஸ்கொயராக மாற்ற முடியும். ஸோ ஸ்கொயர் இட். அப்போது நம்ம ஸ்கொயரிங்னு இருக்கும், அது எப்படி ஒன்று ஞாபகத்தில் வைக்கிறது? அப்போ ஒய் வி ஆர் ஸ்கொயரிங் அப்படின்னு திங்க் பண்ணி உனக்கு ஆன்சரில் சைன் மட்டும்தான் வேணும். இங்கே சைன் டினாமினேட்டர் சைன் ஓகே, நியூமரேட்டரில் காசு இருக்குது. காசை நம்ம சைனில் மாற்றணும்னா காஸ் ஸ்கொயர்னு வந்துன்னா காஸ் ஸ்கொயர் தீட்டாக்குள்ள என்ன எழுதிருவீங்க? 1 minus sin square theta. அவ்வளோதான் ஹிண்ட் உனக்கு. காஸ் அப்போ ஸ்கொயர் பண்ணிங்கன்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா பை 1 plus sin theta the whole square ஈக்குவல் டு 1/a ஸ்கொயர்னு வரும்ல. இப்போ நான் ஷார்ட்டாக உங்களுக்கு இதிலே சொல்லிக் கொடுக்குறேன். காஸ் ஸ்கொயர் தீட்டாக்கு பதில் 1 minus sin square theta. ஐடென்டிட்டி யூஸ் பண்ணுங்க. ஏ ஒன்றுனா 1 ஸ்கொயர் தானே, a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அப்போ a plus b இன்ட்டு a minus b. 1 plus sin theta இன்ட்டு 1 minus sin theta. இந்த 1 minus sin theta ஒரு தடவை கட் ஆயிரும். அப்போ 1 plus sin theta பை 1 நியூமரேட்டரில் என்ன வருது? 1 plus sin theta கேன்சல் பண்ணிங்களா? 1 plus தான் கேன்சல் ஆகும், 1 minus கேன்சல் பண்ணிட்டேன். ஓகே, சரி. இப்போ நியூமரேட்டரில் 1 minus sin theta பை 1 plus sin theta is 1/a ஸ்கொயர்னு வருதுல்ல. கிராஸ் மல்டிப்ளை பண்ணி அதுலேருந்து sin theta கண்டுபிடிங்க. யூ வில் கெட் த ஆன்சர். இவ்வளோ தான் ஹிண்ட். இதில் 5 mark கொஸ்டின் இந்த கொஸ்டின் வரலாம். ஓகே, ஈஸிலி கேன் டூ தட். சி first given equation, you are squaring it. Numerator the cos square theta will 1 minus sin square theta. ஃபேக்டரைஸ் பண்ணுங்க, ஒரு ஃபேக்டர் கட் ஆயிரும். அப்புறம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஒரு ஈக்குவேஷன்லேருந்து சைன் எழுதும்போது கொஞ்சம் அதிகமாக வரும். ரொம்ப சிம்பிள் தான். சும்மா நம்ம இந்த ஆல்ஜிப்ரா எழுதுகிற போல தான். அந்த ஃபஸ்ட்டு 2 lines தான், மீது எல்லாமே ரொம்ப சிம்பிளாக இருக்கும். சப்போஸ் சார் இந்த சம் நான் இது வரைக்கும் படிக்கலை அப்படின்னா இன்னைக்கு படிச்சுக்கோ, அதை வேணா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ஓகே, இல்லைனா
ஆஃப்டர் த செஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் யூ கேன் கோ த்ரூ அப்படின்னு நீங்கள் ஸ்கிப் பண்ணி அந்த தேவையான சம்ஸை மட்டும் ஒன் மோர் டைம் நீங்கள் கோ த்ரூ பண்ணி நோட் பண்ணிடலாம். ஓகே ஃபைன். அடுத்த சம் பாருங்க. வெரி குட் கொஸ்டின். எல்ஹெச்எஸ்ன்னு ஆரம்பிக்கணும். எல்ஹெச்எஸில் வாட் இஸ் காமன்? சைன் தீட்டா. அந்த எல்லா ஸ்டெப்பும் எடுத்துல சைன் ஏ காமனாக எடுத்துடுறேன். வாட்ஸ் ரிமைனிங்? 1/1 + cos A + 1/1 - cos A. That is sin A into, இப்போ LCM எடுங்க. What is LCM? 1 + cos A into 1 - cos A. இது அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1 - cos A + 1 + cos A ஈக்குவல் டு, சரி அப்படி இருக்கட்டும். இப்போ இது ரெண்டு கட் ஆயிருமா? சாரி, எது கட் ஆகும் இதில்? மைனஸ் cos A + cos A கேன்சல். -cos A + cos A கேன்சல். அவுட் சைடில் ஒரு sin A, அந்த 1 + 1 2 ஆயிரும். இப்போ டினாமினேட்டர் பாருங்க என்ன டைப்பில் இருக்கு? A + B into A - B, A² - B². That is 2 sin A by 1 - cos², ஏன்னா அது sin². கரெக்டா? ஒரு சைன் கட் ஆயிரும். ஸோ 2 into 1/sin A, அந்த 1/sin A cosecant A. ஸோ your answer is what? 2 cosecant A, right? ஓகே, ஈஸியான கொஸ்டின் தான். ஓகே, இதுக்கு மேலே டவுட் தான் நீங்கள் அனுப்பலாம். ஸோ இப்போ மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் தேர். இப்போ லைவாக இருக்கிறதால ஜஸ்ட் ஐ ஆம் ஆஸ்கிங் யூ கொஸ்டின். டு யூ வாண்ட் எ லைவ் செஷன் டுமாரோ? எஸ் நோ சேட்டில் போடுங்க. ஏன்னா அடுத்த நாள் உங்களுக்கு எக்ஸாம். டு யூ நீட் எ லைவ் செஷன்? நாளைக்கு ஒரு லைவ் செஷன் உங்களுக்கு வேணுமா வேண்டாமா? எஸ்ன்னா எஸ்ன்னு போடுங்க, வேணான்னா நோ சார்னு போடுங்க குயிக்லி. ஏன்னா உங்களுக்கு வேணும்னா ஐ வில் ஹெல்ப் யூ. ஓகே, இல்லை சார் ஜஸ்ட் டுமாரோ வில் சிட் அண்ட் ஸ்டடின்னா விட்டுடலாம். ஓகே, yes, many students you said yes. Okay, some students okay, no problem. Manoj, you can stay and study. எஸ்னா நாளைக்கு அப்படியே நம்ம எடுத்தால் கூட உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகாத மாதிரி ரொம்ப ஷார்ட்டாக, ரொம்ப ஷார்ப்பாக ஒரு 15 மினிட்ஸ் இல்லைன்னா ஒரு 20 மினிட்ஸ், மேக்ஸிமம் ½ அன் ஹவர் ரொம்ப ஷார்ப்பாக உங்களுக்கு ஃபைனல் டிப்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் கேட்கல, ஏதாவது ரொம்ப இம்பார்ட்டண்டான டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அதை மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஸ்டாப் பண்ணேன். சின்ஸ் மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஆஸ்கிங், வி வில் ஹாவ் எ வெரி ஷார்ட் லைவ் செஷன் டுமாரோ. சரியா? நேற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா 8:30 ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 10:30 வரைக்கும். பட் மெனி ஸ்டூடெண்ட்ஸ், ஐ அப்ரிஷியேட் த ஸ்டூடெண்ட்ஸ், அவ்வளோ நேரம் இருந்தீங்க இல்லை, 10:30 வரைக்கும் வந்து பார்த்தீங்க அந்த லைவ் செஷன். இன்றைக்கி கொஞ்சம் முடிச்சிருவோம். பட் டுமாரோ ஐ எம் ஷுவர் ½ அன் ஹவர் எக்ஸீட் ஆகாது. கரெக்டாக நம்ம 8:30க்கு ஆரம்பிச்சோன்னா பிஃபோர் 9 நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஏன்னா யாராவது கொஞ்சம் டவுட்ஸ் கேட்குறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, சரி. நாளைக்கு இதுதாம்மா கொஞ்சம் கிரியேட்டர் கொஸ்டின் கேட்டிருக்கீங்களா தர்ஷினி? எஸ், மெயினாக அதுக்காக தான். நீங்கள் படித்ததை ஜஸ்ட் கொஞ்சம் நம்ம செக் பண்ணிடலாம், சின்ன இதை கூட சொல்லிக் கொடுத்து ஒர்க்காக பார்த்துடலாம். ஓகே, சம் 2 மார்க் 1 மார்க் கிரியேட்டர் கொஸ்டின்ஸ் மட்டும் பார்க்கலாம். உங்களுக்கு 5 மார்க்கில் பெரிய ப்ராப்ளம் வராது, நீங்கள் செய்தெல்லாம் கம்பல்சரி மட்டும் ஓரளவுக்கு வந்துட்டுனா போதும். சரி, ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸில் நீங்கள் இந்த டயக்ராம்ஸ் போட்டு பார்க்கணும். ஃப்ரம் அ பாயிண்ட் ஆன் த கிரவுண்ட், த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் த பாட்டம் அண்ட் டாப் ஆஃப் அ டவர் ஃபிக்ஸ்ட் அட் த டாப் ஆஃப் எ பில்டிங். ஒரு பில்டிங் இருக்குது, நல்லா கவனிங்க. சப்போஸ் எ பில்டிங் இஸ் கிவன். சி, இதான் பில்டிங். ஓகே, ஏபி இஸ் த பில்டிங். அந்த பில்டிங்க்கு மேலே ஃப்ரம் த பாயிண்ட் ஆன் த கிரவுண்ட், the angle of elevation of the bottom and top of a tower fixed at the top. இதுக்கு மேலே இந்த ஏபிங்கிற ஒரு பில்டிங், அதுக்கு மேலே ஒரு டவர், அதை நான் ஏசின்னு கொடுத்துறேன். இதான் டவர், திஸ் இஸ் த டவர். ஓகே, ஸோ கிரவுண்டில் ஒரு இடத்துல நிற்கிறாங்க. ஸோ சே த பாயிண்ட் இஸ் ஏ பி. பியில் இருந்து லுக்கிங் த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் த ஃபஸ்ட்டு பாட்டம் தென் டாப், பாட்டம் ஆஃப் த டவர். பாட்டம் ஆஃப் த டவர்னா இது இல்லை. திஸ் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் இஸ் 30. From here looking the top also, this angle they said it is what? 45. அவ்வளோதான். Sorry, not 45. First the height தான் 30. Fixed at the top of a 30-meter height building. Sorry, that is not the angle. Angle என்ன கொடுத்துருக்காங்கன்னா, looking the first another bottom. So this angle they said, this angle is 45 degree and the top, the angle is what? 60 degree. The full angle 60 degree. Okay. கொஸ்டில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த டவர். அந்த ஏசி ஐ எம் டேக்கிங் தட் அஸ் ஹெச். இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ஸ்மால் ட்ரையாங்கிள் எடுத்துடலாம், அந்த ஏபிபி. அந்த ஏபிபி ட்ரையாங்கிளில் ஸோ ஐ எம் டேக்கிங் த பேஸ் அஸ் எக்ஸ். இப்போ tan 45 எடுத்தீங்கன்னா, tan 45 ஆப்போசிட் சைட்னா 30, ஏபி 30 by adjacent side is x. tan 45 1 = 30 by x. கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா x is equal 30 வந்துடும்ல.
you are getting x is equal to 30. இப்போ x க்கு வேல்யூ என்ன ஆயிப்போச்சு 30. இப்போ take the big triangle, the full triangle, tan 60 எடுங்க. Tan 60 is equal to opposite side of the full length, h plus 30. By adjacent side x, இப்போ x ஓட வேல்யூ 30. அவ்வளவுதான், it's over. Tan 60 க்கு வேல்யூ கொடுங்க 1 by root 3, 1 root 3. Cross multiply பண்ணுங்க. 30 root 3 is equal to h plus 30. இந்த 30 அந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா 30 root 3 minus 30 னு வந்துரும்ல. 30 root 3 minus 30. 30 root 3 30 root 3 minus 30. அதில் 30 காமனாக எடுத்துட்டிங்கன்னா root 3 minus 1. root 3 is 1.732. subtract பண்ணி multiply பண்ணுங்க. you are getting the answer. Okay. tough எல்லாம் கிடையாது. height and distance easy தான். கொஞ்சம் புரிஞ்சிட்டுனா easily can do. Okay. just I'm going to help you one more question. Look at this. An aeroplane at an altitude of 1800 meter. Find two boats sailing towards it in the same direction. Listen, aeroplane இங்க போயிட்டு இருக்குது. எவ்வளவு altitude on 1800. Okay, இது 1800 meter. இங்க two boats are sailing towards in the same direction. இங்க ஒரு boat, இங்க ஒரு boat. இங்க இதுல P ஒரு boat, Q ஒரு boat. Okay, so AB is here. The angle of depression, here the angle eyesight will be like this. Angle of depression of the boat as observed from the aeroplane are 60 degree and 30 degree. 60 degree. இதை பார்க்குறீங்க. Now you have to bend more. This is 60 degree. அது 60 னா இதுவும் 60 தான். கரெக்டா? Alternate angles are equal. Then இதை பார்க்குறீங்க. என்ன ஆங்கிளா? 30 degree. So this is 30 degree. இது 30 னா this is also 30 degree. இப்போ என்ன கேட்குறான்? Find the distance between the two boats. ரெண்டு படகுகளுக்கும் இடைப்பட்ட தொலைவு. அதனை எக்ஸ்ன்னு எடுத்துறேன். அவ்வளோதான். ஸோ இதை வேணால் ஒயின்னு கொடுத்துடலாம். எக்ஸ் தான் நம்ம கண்டு ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்குது. ஒவ்வொரு ட்ரையாங்கிள் இங்கேயும் டேன் தான் எடுக்க போகிறீங்க. ஆனால் ஹைப்போட்டிஸ் நமக்கு தேவையில்லை. ஆப்போசிட் அட்ஜஸ்ட்னு வச்சு தான் செய்ய போகிறீங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் த டயக்ராம் அண்ட் கேல்குலேஷன். சேம் மெத்தட் தான் நம்ம ப்ரீவியஸ் சம் செய்தோம்ல. ஃபஸ்ட்லேருந்து உங்களுக்கு ஒய் வேல்யூ கிடைக்குது. பட் இங்கே ஒரு ஃப்ராக்ஷனில் இருக்குது. அவ்வளோதான். போன சம்மில் சிம்பிளாக இருந்தது. Then from the second substitute பண்ணீங்கன்னா you will get the answer. Okay, sure. So finally root 3 க்கு வேல்யூ கொடுல, otherwise you can stop here. root 3 வேல்யூ கொடுத்துட்டாங்கன்னா நீங்க substitute பண்ணி simplify பண்ணி எழுதி ஃபைனலா கன்க்ளூஷன் எழுதுங்க. therefore distance between the two boats is equal to னு எழுதி கம்ப்ளீட் பண்ணிருங்க. Okay, look at this question. A pole 5 meter high is fixed on the top of a tower. இங்கே அதே போல தான் ஒரு டவர் இருக்குது. அதுக்கு மேலே ஒரு 5 போல் ஆஃப் 5 மீட்டர் ஹைட். இந்த ஹைட்டு 5ன்னு கொடுத்துட்டாங்க. அந்த சம்மில் அது கேட்டிருந்தாங்கல்ல. தி ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் த டாப் ஆஃப் த போல் அப்சர்வ் ஃப்ரம் த பாயிண்ட் ஏ ஆன் த கிரவுண்ட். இங்கே இருந்து டாப் ஆஃப் த போல். ஓகே, இந்த ஆங்கிள் கொடுத்துட்டாங்க 60 டிகிரி. ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் டு த பாயிண்ட் ஏ ஃப்ரம் த டாப் ஆஃப் த டவர். இதான் டவர். இதுலேருந்து இது வரைக்கும் உள்ள டவர். இந்த ஏபி இஸ் த டவர். ஏசிங்கிற போல். இங்கே ஏலேருந்து ஐசைட் வில் பி லைக் திஸ். யூ ஆர் லுக்கிங் டவுன். இந்த ஏங்கிற பாயிண்ட்டை பார்க்குறீங்க. ஓகே, இது வேறு நேம் கொடுத்துருங்க. ஆல்ரெடி பி இஸ் தேர். ஸோ திஸ் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் இஸ் 45. அப்படின்னா திஸ் இஸ் ஆல்சோ வாட் 45. டூ ட்ரையாங்கிள்ஸ் யூ ஆர் கெட்டிங். 45 வந்துன்னா ரொம்ப ஈஸி. எப்போவுமே அதை ஃபஸ்ட் எடுத்துருங்க. ஏன்னா tan 45 வேல்யூ 1. calculation will be very easy for you. ஓகே, இந்த டயக்ராம் போட்டிங்கனாலே ஓரளவுக்கு நீங்கள் ஈஸியாக செய்திடலாம். ஸோ ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் கிடைக்கும். அதிலிருந்து யூ கேன் சால்வ் இட். இங்கே எக்ஸ் ஈக்குவல் டு அது வேல்யூ வரல. எக்ஸ் ஈக்குவல் டு ஹெச்னு வருது. அதை செகண்டில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது யூ ஆர் கெட்டிங் த ஆன்சர். ஓகே, சரி, ப்ராக்டிஸ் மோர் கொஸ்டின்ஸ். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இது படிச்சிருப்பீங்க. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் மச் டைம். ஓகே, நவ் ஜஸ்ட் 2 டாபிக்ஸ். சாப்டர் 7 and 8. சாப்டர் நம்பர் 7 mensuration, then chapter number 8 statistics. Which one we start, chapter 7 or chapter 8? Yes, first Aparna asked 7, then 8. Yes, the next one more 7, 8 எல்லாம் ஈக்குவலாக போயிட்டு இருக்குது. 8, 7, 8, 7. ஓகே, ஃபைன். ஸோ அப்போ நம்ம ஃபாஸ்ட்டாக ரெண்டையும் பார்த்துடலாம். 8 சாப்டர் ஆஃப் ஒன்று இட் ஒன்ட் டேக் மச் டைம். ஐ எம் நாட் கோயிங் டு டூ மோர் சம்ஸ். அதில் என்னென்ன படிக்கணும் மட்டும் ஃபாஸ்ட்டாக சொல்லிவிட்டு வில் கம் பேக் டு 7th chapter. ஓகே, சரி, ஃபர்ஸ்ட் வி கோ டு chapter number 8. One more thing I want to tell you, my dear students. In our institute, we have classes from 6th standard to 12th standard. 6th standard and 12th standard வரைக்கும் tuition classes இருக்குது. State board, CBSE, ICC classes இருக்குது. NEET coaching is there. Suppose 10th இப்போ படிக்கிறீங்க, 11th standard right from the beginning NEET படிக்கணும்னா ரொம்ப affordable fees தான். நல்லா இருக்கும் classes. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணலாம். அதுக்குள்ள study mat everything is there. Okay, suppose you are looking for some NEET aspirant, எப்படியா மெடிக்கல் சீட் வாங்கணும்னா this is the right place for you, right?
சரி, அதுபோல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தால் நீங்கள் சொல்லலாம். 12th standard batches just now we have started. We have all the subjects, not only science, commerce stream we have, so you can inform your friends, okay, if any of you interested. உங்களுக்கும் நீங்கள் 11th standard, நீங்கள் you may be in different parts, online classes also we have, ஆன்லைன்லையும் படிக்கலாம். those who are in Chennai, you can come directly and learn from our institute, okay. Right, now chapter number 8 போயிட்டு then we'll come back to 7. 8th chapter ஃபாஸ்ட்டாக பாருங்கள். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி, புள்ளியலும் நிகழ்த்தகவும். நிகழ்த்தகவுன்னு ஒரு ஏரியா இருக்குது பாருங்கள். ப்ராபபிலிட்டி ஒன்று ஃபுல் மார்க் வந்துடும், இல்லைன்னா மொத்தத்தில் போயிடும். இல்லை, நம்ம எடுக்கிறது ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுக்கணும். பெரிய கால்குலேஷன்லாம் இருக்காது, அழகாக மார்க் வாங்கிடலாம், கொஞ்சம் கவனமாக செய்யணும், அவ்வளோதான். ரைட், ஓகே. ஸோ உங்களுக்கு அதில் டீட்டெயில்ஸ் நீங்கள் அந்த ஃபோன் நம்பர் கொடுத்துருக்குறோம்ல, அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா தே வில் கிவ் யூ ஆல் த அதர் டீட்டெயில்ஸ். ஓகே, ஃபைன். இப்போ நம்ம அது டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்க வேண்டியது ரேஞ்ச். தமிழில் வீச்சுன்னு கொடுத்துருப்பாங்கல்ல, ரொம்ப சிம்பிளானது. 2 மார்க்கில் இதுலேருந்தெல்லாம் கொஸ்டின்ஸ் வரலாம். ரேஞ்சுக்கு ஃபார்முலா L minus S, லார்ஜஸ்ட் வேல்யூ மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. அதில் இன்னொன்று இருக்குது, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் L minus S பை. இதில் டவுட் வரும், எது நியூமரேட்டர் டினாமினேட்டர் மாற்றி போட்டுறாது. நியூமரேட்டரில் மைனஸ், அப்புறம் ப்ளஸ் L minus S by L plus S. வீச்சின் குணகம் கேட்டாங்கன்னா திஸ் இஸ் த ஃபார்முலா. ஓகே, எஸ், பிஸ்னஸ் மேத்ஸ் we have business maths, commerce, accountancy. For that batch we have 3 subjects. Okay, fine. இதில் பாருங்கள், இப்படி ஒரு கொஸ்டின் கேட்டால் எப்படி இருக்கும்ல, ஃபைண்ட் த ரேஞ்ச் ஆஃப் ஃபஸ்ட் 10 ப்ரைம் நம்பர்ஸ். புக் பேக் கொஸ்டின் கிடையாது, நான் புக்குக்குள்ளால கொடுத்துருக்காங்க. கரெக்டாக, ரேஞ்ச் ஈஸி தான், ஆனால் அதே டைரெக்டாக கேட்காம எப்படி கேட்குறாங்க பாருங்கள். த ரேஞ்ச் ஆஃப் ஃபஸ்ட் 10 ப்ரைம் நம்பர்ஸ். இப்போ நம்ம டைம் கிடையாது, அதனால் நீங்கள் இப்போ என்ன கொடுக்குறீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரைம் நம்பர் என்னன்னு மட்டும் சொல்லுங்கள், சாட்டில் போடுங்க. விச் இஸ் த ஃபஸ்ட்டு ஸ்மாலஸ்ட் ப்ரைம் நம்பர்? ஃபஸ்ட்டு ப்ரைம் நம்பர் என்னது? விச் இஸ் த ஸ்மாலஸ்ட் ப்ரைம் நம்பர்? எஸ், எஸ், வெரி குட், கிளியராக இருக்கிறீங்க. ஓகே, 2 இஸ் த ஸ்மாலஸ்ட் ப்ரைம் நம்பர். அப்போ ஃபஸ்ட்டு 10 ப்ரைம் நம்பர் என்னெல்லாம் வரும்? 2 இஸ் த ஃபஸ்ட் ப்ரைம் நம்பர். அடுத்தது 3. இப்போ லக்குறது நம்ம இப்போ படிக்கிற அதே சம் கொஸ்டின் பேப்பரில் இருக்கும், சரியா? 2, 3, அப்புறம் 5, தென் 7, 9 கிடையாது, அப்புறம் என்னது 11, தென் 13, தென் 17, 19, ரைட், தென் 23. Then which number? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, one more, 29, right? இப்போ what is the range அப்படின்னு கேட்டால் செக் பண்ணிடுங்க. ப்ரைம் நம்பர்ஸ் 2, 3, 5, 7, 11, 13, 15 கிடையாது, ரைட்? 17, 19, 21 is not the prime number. 23, after 23 we have 29. Yes, what is the range na? Largest minus smallest. அப்போ largest இங்க என்னது? 29, smallest is what? 2. So our answer is 27. Some students already given the answer. Very good. Yes, இந்த 10க்கு பதில் அவங்க சேஞ்ச் பண்ணலாம். The range of 7 prime number, டக்குன்னு ஆன்சர் 27 எழுதிடாதீங்க, கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணுங்க. ஓகே, ஃபைன். கோஎஃபிஷியன்ட் ரேஞ்ச் கூட கேட்கலாம், ரைட்? சரி, அதுக்கு பிறகு வரக்கூடியது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொஞ்சம் லெந்தியானது, உங்களுக்கு தெரியும். 4 ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க, பட் மெயினாக 2 ஃபார்முலா. அந்த ஸ்டெப் டிவியேஷன் மெத்தடில் ரூட் ஆஃப் சிக்மா டி ஸ்கொயர் பை என் மைனஸ் சிக்மா டி பை என் த ஹோல் ஸ்கொயர், இதை படிங்க. இன்னொன்று ரூட் ஆஃப் சிக்மா எஃப் டி ஸ்கொயர், ஃப்ரீக்வன்சி கொடுத்தா யூஸ் தி சிக்மா எஃப் மைனஸ் சிக்மா எஃப்டி பை சிக்மா எஃப் த ஹோல் ஸ்கொயர். இந்த 2 ஃபார்முலா படிச்சிருந்தீங்கன்னா எந்த சம் வந்தாலும் நீங்கள் செய்திடலாம். இல்லைன்னா மீன் கண்டுபிடிப்பீங்க, அது ஹோல் நம்பரானு செக் பண்ண, ஹோல் நம்பர் இல்லைன்னா அதை அடிச்சுட்டு திரும்ப வச்சு போட்டுல டைம் வேஸ்ட் பண்ணணும். இல்லை, டைரக்ட் ஆல்ரெடி நீங்கள் ஒரு மெத்தட் படிச்சிருப்பீங்க, டூ தட். பட் நீங்கள் பார்க்கணும், செலெக்ஷன் ஆஃப் கொஸ்டின் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். நாளைக்குள்ள கிளாஸில் இதெல்லாம் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எப்படி கொஸ்டின் செலக்ட் பண்ணணும், கூடுதல் டைம் வேஸ்ட் ஆகக்கூடாது. இல்லை, இட் டேக்ஸ் லாட் ஆஃப் டைம். கம்பல்சரி கொஸ்டின் வந்துட்டு வேறு வழி கிடையாது, போட்டு தான் ஆகணும். பட் அதர்வைஸ் யூ ஹாவ் சாய்ஸ். 13 கொஸ்டினில் நீங்கள் 9 கொஸ்டின்ஸ் தான் எழுத போகிறீங்க. அப்போ எந்தெந்த கொஸ்டின் நம்ம சாய்ஸில் விடணுங்கிறதெல்லாம் டுமாரோ வில் டிஸ்கஸ் இந்த லைவ் செஷன். ஓகே, சரி. இப்போ ஒரு சின்ன ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டு நம்ம சம்ஸ் போயிடலாம் குவிக்லி. லிசன், இன்னைக்கு பிஃபோர் 10 o'clock we try to finish. My question is, standard deviation is equal to, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கொடுத்துறாங்க, திட்ட விலக்கம். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் திட்ட விலக்கம் கொடுக்குறாங்க 16. ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இஸ் 16. சரி, 16 வேண்டாம், கொஞ்சம் சின்ன நம்பராக கொடுக்குறேன். ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இஸ் say 9. மை கொஸ்டின் இஸ், வாட் இஸ் வேரியன்ஸ்?
விலக்க வர்க்க சராசரி தெரிஞ்சவங்க சாட்ல குயிக்கா போடுங்க. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இஸ் 9. Then what is variance? Yes, Darshana given the answer. Vasanthalakshmi, John Rufus, Sabari. Yes, your answers are correct. சில ஸ்டூடெண்ட்ஸ் டவுட் வரும், ஸ்கொயர் பண்ணுமா ஸ்கொயர் ரூட் பண்ணுமான்னு போட்டு தான் ஆன்சர் போடாமல் இருக்கிறீங்களா? சரி, ஏன்னா 9ங்கிற ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஸ்கொயர் பண்ணால் 81 வரும், ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 3 வரும். இதே இது நான் 7 கேட்டேன்னா உடனே என்ன பண்ணுவீங்க? 7க்கு ஸ்கொயர் ரூட் கிடையாது, 7 ஸ்கொயர்னு 49 டக்குன்னு போட்டுருவீங்களா? சரி, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்துட்டு வேரியன்ஸ் கேட்டாங்கன்னா யூ ஹேவ் டு ஸ்கொயர் இட். ஓகே, நீங்கள் எப்படி சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோ. ஸ்கொயர் பண்ணால் வேல்யூ கூடும் இல்லை? ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எஸ், ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் எஸ் இங்கே இருக்குதும். வேரியன்ஸ்னா வி கிட்டத்தட்ட லாஸ்ட்டில் வந்துடும்ல. அப்போ நம்பர் லைனில் ரைட் சைடு உள்ள நம்பர் தான் பிக்கர் நம்பர். கரெக்டாக இதுதான் பிக்கர் நம்பர், இது ஸ்மாலர் நம்பர். அப்போது ஸ்மாலர் நம்பர் கொடுத்துட்டு பிக்கர் நம்பர் கேட்டாங்கன்னா யூ ஹேவ் டு ஸ்கொயர் இட். அப்போ ஸ்கொயர் பண்ணால் தானே பெரிய நம்பர் கிடைக்கும் இல்லை? அப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்துட்டு வேரியன்ஸ் கேட்டாங்கன்னா ஸ்கொயர் பண்ணுங்கள். வேரியன்ஸ் கொடுத்துட்டு ஸ்மாலர் நம்பர் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கேட்டாங்கன்னா யூ டேக் ஸ்கொயர் ரூட். சரியா? இதே இது சப்போஸ் வேரியன்ஸ் ஈக்குவல் டு 9, வேரியன்ஸ் ஈக்குவல் 9, வாட் இஸ் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கேட்டாங்கன்னா யூ டேக் ஸ்கொயர் ரூட். யுவர் ஆன்சர் இஸ் வாட்? 3. இதில் இன்னொரு இம்பார்ட்டண்டான ஒன்று இருக்குது, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன், மாறுபாட்டு கெழு இல்லை? அதுக்கு என்ன ஃபார்முலா? சிக்மா பை எக்ஸ் பார் இன்டு 100. சிக்மா பை எக்ஸ் பார் இன்டு 100. இது எங்கே யூஸ் ஆகுதுன்னா அந்த கன்சிஸ்டன்ட் சீராக இதுக்கு இருக்குதா அதை செக் பண்ணுறது தான் இதை யூஸ் பண்ணுவோம்ல. 2 டேட்டா கொடுத்துறாங்க, ஏ கொடுக்குறாங்க, பி கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு ஹூ இஸ் மோர் கன்சிஸ்டன்ட் அப்படின்னா நீங்கள் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் ஃபார் ஏ கண்டுபிடிக்கணும், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் ஃபார் பி கண்டுபிடிக்கணும். எது ஸ்மாலராக வருதோ தட் இஸ் மோர் கன்சிஸ்டன்ட். சரியா? சரி, அதுக்கப்புறம் வரக்கூடிய ப்ராபபிலிட்டியில் பி ஆஃப் ஏக்கு ஃபார்முலா என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ் இல்லை? என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ். பி ஆஃப் எஸ் ஆன்சர் தெரிஞ்சவங்க சாட்டில் போடுங்க குயிக்லி. பி ஆஃப் எஸ், ப்ராபபிலிட்டி ஆஃப் ஷுவர் இவெண்ட், பி ஆஃப் எஸ் ஈக்குவல் டு எஸ். குயிக்லி பி ஆஃப் எஸ் என்ன ஆன்சர்? இதெல்லாம் அப்ஜெக்டிவ் கொஸ்டினில் வரலாம். பி ஆஃப் எஸ் ஈக்குவல் டு எஸ். ஜான் ரூஃபஸ், தர்ஷனா, Anirudh, your answers are correct. P of S is equal to 1. P of empty set and answer varum. P of empty set. Probability of sure event is 1. Probability of empty set is, quickly let me see who is giving first. Yes, Darshana, it is correct. Reshma, your answer is 0 is the correct answer. மீதி எல்லா probability எப்படி இருக்கும்? Lies between 0 and 1. 0 less than or equal to P of A less than or equal to 1. Probability always lies between 0 and 1. Maximum value 1 தான், minimum value 0 தான். Right? Okay. Then அதில் வரக்கூடிய P of A plus P of A bar. P of A plus P of A bar is equal to 1ன்னு வரும்ல? அது நம்ம ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணிடலாம். P of A கேட்டால் 1 minus P of A bar. P of A bar is 1 minus P of A. இப்போ நான் ஒரு சிம்பிள் கொஸ்டின் கேட்குறேன். சப்போஸ் P of A is 0.95. What is P of A bar? Quickly chatல போடுங்க. அடுத்து நம்ம டைரக்டா சம்ஸ் போயிடலாம். P of A equal to 0.95 அப்படின்னா what is P of A bar? Quickly, yes. Yes, Darshana, your answer is correct. 1 minus P of A. 1 minus P of A. 0.95. 1 na 1.00. 0.95. Subtraction do carefully. Right? Is 0 ஆயிரும். அப்போ 5 இது 0. 0.05 is the right answer. ஏன்னா இதெல்லாம் மெயினாக எதுக்கு பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் கொஸ்டினுக்காக தான் இதெல்லாம் கேட்குறேன். ஓகே, சரி. இப்போ குயிக்லி வில் கோ த்ரூ. தென் அடிஷன் தியரம் படிக்கணும். P of A union B is equal to P of A plus P of B minus P of A intersection B. மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னா ஏ இன்டர்செக்ஷன் பி என்ன எம்டி செட். பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் 0 ஆயிரும். 3 செட்ஸ் வரும். பி ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி. ஒரு லெந்தி ஃபார்முலா இல்லை, ஈஸியாக போய்ட்டு ஃபஸ்ட்டு டேக் 1 at a டைம் பாசிட்டிவாக இருக்கும், 2 at a டைம் நெகட்டிவ், 3 at a டைம் பாசிட்டிவ். ரைட்? அதெல்லாம் கொஞ்சம் கோ த்ரூ பண்ணி வச்சுருங்க. ரைட், ஓகே. நவ் இந்த கொஸ்டின் பாருங்கள். ரேஞ்ச் கொடுத்துட்றாங்க. ரேஞ்ச் ஆஃப் எ செட் ஆஃப் டேட்டா இஸ், ரேஞ்ச் கொடுத்துட்டாங்க. R is equal to 13.67. லார்ஜஸ்ட் வேல்யூ L is equal to 70.08. ஸ்மாலஸ்ட் வேல்யூ கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள். R is equal to L minus S. R கொடுத்துட்டாங்க, L கொடுத்துட்டாங்க. மைனஸ் எஸ்ஸை லெஃப்ட் சைட் கொண்டு வாங்க, L இந்த R அந்த பக்கம் கொண்டு போங்க, மைனஸ் R.
L minus R எல்லா வேல்யூ தெரியும்ல, just subtract பண்ணுங்க, கேர்ஃபுல்லாக செய்யணும், you will get the answer. அடுத்த சம் பாருங்க, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஐ எம் நாட் கோயிங் டு டூ திட் ஃபுல்லி நவ். இது எல்லாமே கரெக்ட் ஃபார்மில் இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் மிட் வேல்யூஸ் கரெக்டாக 0 to 10, அப்போ மிட் வேல்யூ 5ன்னு வரும்ல. 5, 15, 25, 35, 45, 55, 65 டேபிளர் காலம் போடுறீங்க. ஃபஸ்ட்டு எஃப் அவங்க கொடுத்துட்டாங்க, எஃப் கொடுத்துட்டாங்க, எக்ஸ் கொடுத்துட்டாங்க. எக்ஸில் உள்ள ஒரு வேல்யூவை தான் நீங்கள் அஸ்யூம் மீனாக எடுத்துடணும். அப்போ டி ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஏ, இங்கே நான் 35 எடுத்துருக்கிறேன், உங்களுக்கு இந்த ஆன்சர்ஸ் வரும். எஃப் டி ஸ்கொயரையும் கண்டுபிடிச்சிருங்க. டியில் பாசிட்டிவ் வரும், நெகட்டிவ் வரும். அப்போ டி ஸ்கொயரில் எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்கும். யூ ஃபைண்ட் எஃப் இன்டு டி கண்டுபிடிங்க, எஃப் இன்டு டி ஸ்கொயர் கண்டுபிடிங்க, ரெண்டுக்கும் டோட்டல் கண்டுபிடிங்க. தென் த ஃபார்முலா, ஆல்ரெடி வி டிஸ்கஸ் த ஃபார்முலா, பட் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறது நாட் தட் மச் ஈஸி. லாங் டிவிஷன் போட்டு தான் செய்யணும், இல்லைனா லாக்ரதம் டேபிள் யூஸ் பண்ணி செய்யலாம். இட்ஸ் அப் டு யூ, யுவர் ஸ்கில் தான் இதில். ஓகே, சரி, அதுக்காக தான் சொல்கிறேன். சப்போஸ் இது கம்பல்சரி கொஸ்டின் இல்லைனா படிச்சுட்டு போங்க. சப்போஸ் இஃப் இட் இஸ் நாட் அ கம்பல்சரி கொஸ்டின், மற்றபடி உங்களுக்கு தெரிஞ்ச சம்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் சாய்ஸில் விடணும். ஏன்னா இட் டேக்ஸ் லாட் ஆகும். ஒருவேளை எனக்கு தெரியலைன்னா அட்லீஸ்ட் ஃபார்முலா எழுதிங்க, ஸ்டெப்ஸ் எல்லாம் எழுதி, மற்ற சம் தெரியல இதுதான், யூ கேன் டூ தட். ஓகே, யூ மே நாட் பி ஏபிள் டு ஸ்கோர் ஃபுல் மார்க், பட் யூ கேன் டூ தட். ஓகே, பட் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இதை ஒர்க் அவுட் பண்ணி படிங்க. ஆனால் எக்ஸாமுக்கு செலெக்ஷன் ஆஃப் கொஸ்டின் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அன்லஸ் இட் இஸ் அ கம்பல்சரி கொஸ்டின், better leave it in choice, go for other sums. Okay, right, now look at the other question. Standard deviation and coefficient of variation, திட்ட விலக்கமும் மாறுபாட்டு கெழுவும் கொடுக்குறாங்க. ஸ்டாண்டர்ட் டிவியேஷனா சிக்மா 1.2, மாறுபாட்டு கெழு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் 25.6 கொடுத்துட்டு மீன் கேட்குறாங்க. அப்போ அந்த ஃபார்முலா படிச்சிருந்தா போதும்ல. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் ஃபார்முலா சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100, எல்லாமே உங்களுக்கு தெரியும். இதில் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கொடுத்துட்டாங்க, சிக்மா கொடுத்துட்டாங்க, எக்ஸ் பார் மட்டும் தானே கண்டுபிடிக்கணும். ஸோ யூ கேன் டூ தட், ரைட்? அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணி யூ கேன் டூ தட் ஒன். எஸ், திஸ் இஸ் த கேல்குலேஷன். ஓகே, நவ் வி கோ ஃபார் ப்ராபபிலிட்டியிலேருந்து ஜஸ்ட் ஒரு 2 சம் பார்க்கலாம். This is one of the very important question. Please listen very carefully. A bag contains 12 blue balls. ஒரு பையில 12 blue balls இருக்குது, x red balls இருக்குது. What is the probability that it will be a red ball? ஒரு red ball வரதுக்குள்ள சான்ஸ் என்ன? டோட்டல் எவ்வளவு இருக்கு பாருங்க, 12 plus x தானே. அப்போ டினாமினேட்டர்ல 12 plus x. Probability of getting a red ballங்கிறது டினாமினேட்டர்ல டோட்டல், நியூமரேட்டரில் எக்ஸ், அவ்வளோதான். தட் இஸ் ஆன்சர் ஃபார் ஃபர்ஸ்ட் பார்ட். அப்புறம் நம்ம எக்ஸ் கண்டுபிடிச்சப்பறம் அதில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இப்போ என்ன சொல்கிறாங்க, தே ஆர் மேக்கிங் சம் சேஞ்ச். என்ன சேஞ்ச் பண்ணுறாங்க? 8 புதிய சிவப்பு பந்துகளை அப்பையில் வைக்கிறாங்களாம். சி, இஃப் 8 more red balls are put in the bag, ஆல்ரெடி பேக்கில் ரெட் பால் இருக்குது, எவ்வளோன்னு தெரியாது. இப்போ நம்ம என்ன செய்கிறோம்னா, we add another 8 more. அப்போ டோட்டலி ஒரு 8 கூடிடும்ல. இப்போ டோட்டல் என்னாச்சு, எக்ஸ் ப்ளஸ் 20 ஆயிரும். எக்ஸ் ப்ளஸ் 20 ஆச்சுது. இப்போ the probability of drawing a red ball, இப்போ வரக்கூடிய ரெட் பாலுக்கு ப்ராபிலிட்டி என்னவா இருக்கும்? ப்ராபிலிட்டி ஆஃப் a red ball ஐ மீன் ஆர் டேஷ்னு கொடுக்குறேன். டோட்டல் இப்போ எவ்வளவு? எக்ஸ் ப்ளஸ் 20. நம்பர் ஆஃப் ரெட் பால்ஸ் எவ்வளவு? எக்ஸ் ப்ளஸ் 8. இப்போ கிடைச்சிருக்கிற ப்ராபிலிட்டி தட் இஸ் பி ஆஃப் ஆர் டேஷ் இஸ் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க கொஸ்டினில். It is twice that of the first case. 2 times the first one. 2 times the first one na P of R. இப்போ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண P of R டேஷ்னா x plus 8 by x plus 20 equal to 2 into P of Rங்கிறது x by 12 plus s. Now it is very simple. இப்போ ஆல்ஜிப்ரா போச்சுல, அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, ஒரு குவாட்ராட்டிக் கிடைக்கும். அதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா 2 ஆன்சர் வரும். எக்ஸ் ஒரு ஆன்சர் பாசிட்டிவ், ஒரு ஆன்சர் நெகட்டிவ். எக்ஸ் cannot be negative, ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பாசிட்டிவ் 4ன்னு கொடுங்க. ஸோ தட் இஸ் எக்ஸ் வேல்யூ. இப்போ அந்த எக்ஸ் ஈக்குவல் டு 4 கொண்டு போய் ஃபஸ்ட்டில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எக்ஸ் ஈக்குவல் டு 4 தானே, அப்போ 4 by 12 plus 4 16. அதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 1/4. ஸோ தட் இஸ் ஆன்சர் ஃபார் த ஃபஸ்ட் பார்ட். ஃபஸ்ட் பார்ட்டுக்கு ஆன்சரும் 1/4ன்னு கொண்டு வந்துடலாம். எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிங்க and you can do that. ஓகே, ரைட். Look at this question. 2 dice are rolled. 2 டை ரோல் பண்ணுறாங்கனாங்களே உங்களுக்கு 36 வரும். 1 1 1 2 1 3 அப்படி 6 6 வரைக்கும் வரும்ல. n of s equal to 36. The probability of getting an even number on the first die. ஃபஸ்ட்டில் ஈவன் வரணுமா? ஈவன் வருது எத்தனை கேஸ் வரும்? ஃபஸ்ட் ரோ வெளில வராது. ஃபஸ்ட் ரோவில் 1 தான் ஆரம்பிக்கல. தேர்ட் ரோவில் 3 தான். ஃபிஃப்த் ரோவில் 5 தான். செகண்ட், ஃபோர்த், 6. அப்போ ஒவ்வொன்றிலையும் 6 6 6 மொத்தம் 18 வரும். அப்போ n of a is equal to 18 வரும். And
on the first day, or total is 8. Add பண்ணா 8 வரணுமா? add பண்ணா 8 வரணும்னா இதெல்லாம் first row எதுவும் கிடையாது. second row 2 6, third row 3 5, fourth row 4 4, fifth row 5 3, sixth row 6 2. add பண்ணா 8 வருது. first row 1 7 sorry 1 6 தான். add பண்ணா 8 வராதுல. ஸோ அப்போ n of bங்கிறது 1 2 3 4 5. it is 5. n of a intersection என்ன வரும்? how many elements are common? 8 total வரவும் செய்யணும். first number even வரணும். first number even, yes, first number even, first number 3 cases, so it is 3. இப்போ உங்களுக்கு தெரியும் p of a union b அதானே கேட்டிருக்காங்க. r நாலே என்னது? union. p of a union b னா p of a plus p of b minus p of a intersection b. In all the cases the denominator is the total. What is total? 36. A க்கு favorable 18, B க்கு favorable 5, intersectionக்கு favorable 6 3. இப்போ எல்லாம் LCM சேம் தானே? அப்படியே அதில் கேன்சல் பண்ணிடாதீங்க. 36 அப்படியே இருக்கட்டும். 18 plus 5 23 minus 3 20, 20 by 36 simplify பண்ணிங்கன்னா 5 by 9. ஈஸியாக செய்திடலாம். வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். அதிகமாக நம்ம இன்றைக்கி படிக்கிற டைப்லேயே கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. நல்லா படிச்சிருங்க இந்த டைப்ஸ் எல்லாம். ஓகே, தட்ஸ் ஆல் சாப்டர் நம்பர் 8. இன்னும் ஒரே ஒரு சாப்டர் தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. ஃபாஸ்ட்டாக அதை நம்ம ஒர்க் அவுட் பண்ணிடலாம். ஓகே, இதுக்கு மேலே வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா யூ கேன் சென்ட் இட். நவ் சாப்டர் நம்பர் 7 இஸ் மென்சுரேஷன். ஸோ டவுட் சம்ஸ் அனுப்புறதுக்கு ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறோம். அண்ட் எனி அதர் டீட்டெயில்ஸ் இஃப் யூ வாண்ட், suppose for the tuition classes or for the next year or for your friends, if you need any help, you can contact us in this number. Okay, right. Now we go for chapter number 7, mensuration, alaviyal. One of the easy topic. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவீங்க, எப்படி சார் அது ஈஸி? ஒன்றும் கிடையாது, ஃபார்முலா படிக்கணும். ஃபார்முலா படிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக நீங்கள் போட்டுடலாம். என்ன வால்யூம் கேட்பாங்க? சர்ஃபஸ் ஏரியா, கர்வ் சர்ஃபஸ், டோட்டல் சர்ஃபஸ், 2 சாலிட் கம்பைண்டாக இருக்கும் இல்லை? அப்போது எப்போ நம்ம டிவைட் பண்ணணும், ஒரு சாலிடை மெல்ட் பண்ணி இன்னொன்னா கன்வெர்ட் பண்ணுவோம் இல்லை? இது போல சம்ஸ் தான் இருக்கும். ஃபார்முலா படிங்க, யூனிட் கரெக்டாக எடுத்துங்க, கேல்குலேஷன் கேர்ஃபுல்லாக போடணும். ஓகே, சரி. இப்போ இதில் சில டவுட்ஸ் கேட்குறீங்க. கார்ட்ஸம், கிராஃப், இப்போ எல்லாமே டீச் பண்ணுற டைமில் ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக பர்டிகுலர்ஸ் உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா அந்த நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்கள் அனுப்புங்க. டுமாரோஸ் கிளாஸில் ஷார்ட்டாட்டு, ஏன்னா சில ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ ஸ்டில் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. வி வில் பி ஹேவிங் வெரி ஷார்ட் கிளாஸ். ஓகே, குயிக்காட்டு நம்ம அந்த கிளாஸ் முடிச்சிடும். ஒரு ½ an hour தான் இருக்கும். டுமாரோ 8:30 த ஃபைனல் டிப்ஸ் வில் பி கிவன். ஓகே, ரைட். இதில் நீங்கள் படிக்கிற ஃபார்முலா எல்லாமே உங்களுக்கு மெயினாக ஒன்று இதை பேஸ் பண்ணி 5 மார்க்கில் வர்றதுக்கு சான்சஸ் அதிகம். கூம்பினுடைய இடைக்கண்டம், வால்யூம் ஆஃப் த ஃப்ரஸ்டம் ஆஃப் அ கோன். ஸோ இந்த டயக்ராம் இது போல் வரும்ல, இதுதான் ஃப்ரஸ்டம், பார்ட் ஆஃப் அ கோன். அப்போ இதில் கேபிட்டல் ஆர் ரேடியஸ், திஸ் இஸ் கேபிட்டல் ஆர், அண்ட் இங்கே வரக்கூடிய ரேடியஸ் ஸ்மால் ஆர், அண்ட் திஸ் இஸ் த ஹைட். வால்யூமுக்கு ஃபார்முலா நல்லா படிச்சு வைங்க. πh/3 into r² plus rr plus r². ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் ஏரியா. இது நல்லா படிச்சு வைங்க. மற்றபடி ஃபார்முலா எல்லாமே உங்களுக்கு உங்கள் புக்கில் கொடுத்துருக்கிறது தான் இங்கே எழுதி போட்டிருக்கிறேன். யூ கேன் கோ த்ரூ தட் ஃபார்முலா நல்லா படிங்க. ஈஸிலி யூ கேன் டூ த சம்ஸ். ஜஸ்ட் ஐம் கோயிங் டு ஹெல்ப் யூ. ஃபியூ சாம்பிள் சம்ஸ் மட்டும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ கேல்குலேஷனில் போடுறது டைம் இருக்காது. ஜஸ்ட் வில் ஷோ யூ த ஒர்க்கிங் அண்ட் டோட்டல் சர்ஃபஸ் ஏரியா ஆஃப் த கோன் ஆஃப். அப்போ உடனே நோட் பண்ணிடணும் இது என்னது. கொஸ்டினை ரீட் பண்ணும்போது திஸ் இஸ் ஹவு யூ ஹேவ் டு டூ ஃபார் த எக்ஸாமினேஷன். லெட் தம் கிவ் எனி கொஸ்டின். முதல்ல கொஸ்டின் அப்படியே ரீட் பண்ணுங்கள். அது என்ன ஷேப்புன்னு பாருங்கள். ஒன்று கோனாக இருக்கும், இல்லைனா சிலிண்டராக இருக்கும், இல்லைனா ஸ்பியராக இருக்கும், இல்லைனா ஹெமிஸ்பியராக இருக்கும், இல்லைனா கோன் அண்ட் சிலிண்டராக இருக்கும். கோன் எடுதுங்க, கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு இங்கே சிலிண்டர் எடுதுங்க. என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் கொடுத்துருக்காங்களா, சம்டைம் டயமீட்டர் கொடுப்பாங்க. டயமீட்டர் கொடுத்தா அதில் ½ எடுத்து எழுதுங்க ரேடியஸ். சில டைம் யூனிட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒன்று சென்டிமீட்டரில் இருக்கும், ஒன்று மீட்டரில் இருக்கும். மீட்டர் நீங்கள் 100 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அது எதாவது ஆயிரும், சென்டிமீட்டர் ஆயிரும். அதுபோல் கன்வர்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துடுங்க. ஓகே, சரி. கோன் ஆஃப் ரேடியஸ் 7 சென்டிமீட்டர். டோட்டல் சர்ஃபஸ் ஏரியா ஆஃப் கோன் கொடுத்துட்டாங்க. டோட்டல் சர்ஃபஸ் ஏரியா ஆஃப் த கோன் ஈக்குவல் டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 704. அப்போ டோட்டல் சர்ஃபஸ் ஏரியா ஃபார்முலா தெரிஞ்சால் போதும். ஃபார்முலா படிக்கணும். πr into l plus r ஈக்குவல் டு 704. பைக்கு வேல்யூ 22/7. r கொடுத்துட்டாங்க 7 into l plus r. l we don't know, you take it as l plus r is 7 equal to 704. 7 cancel ஆயிரும். 22 அந்த பக்கம் கொண்டு போயிருங்க. So you will get l plus 7 is equal to 704 by 22.
2 டேபிளில் கேன்சல் பண்ணுங்கள் 11 வரும். இல்லைனா 11 டேபிளில் கேன்சல் பண்ணுங்கள் 2, 11 டேபிள்னா 6, 66, 44, 64. 2 டேபிள்னா 32 is your answer, right? இது L plus 7 is 32. அப்போ L plus 7 is 32. So L is equal to 32 minus 7. Your answer is 25 centimeter. இதுலேருந்து ஹைட் கேட்கலாம். எப்படி செய்வீங்க? there is a relation h is equal to கோன் இப்படி இருக்கும்ல, அதில் கூட பைதகோரஸ் தியரம் வருது. ஹைட் LR. அப்போ h is equal to root of L square minus R square. So you can do that also, right? Fine. See the next question. Volume of the right circular cone is this. Volume formula 1 by 3 pi R squared h equal to 11088. Height கொடுத்துட்டாங்க 24. Height கடத்தில் 24. Find the radius. அப்போ 1 by 3 into pi க்கு value 22 by 7 into R square into 24 equal to 11088. 3 table cancel பண்ணிங்கன்னா 8. So R square is equal to 11088. The denominator 7 will go up. 22 8 denominator வந்துரும் இல்ல, 22 and 8 will come down. இதுக்கு மேல நம்ம அதை கேன்சல் பண்ணணும், ரைட்? 11 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 2, இது 11 டேபிள்னா 1008 வரும், கரெக்டா? Then you can cancel by 2 table 504. Then 8 table cancel பண்ணி, so when you do that you will be getting R value கடைசியில் உங்களுக்கு 21 கிடைக்கும். So you can check the calculations later. Now see the next question. Outer and inner surface areas of a spherical copper shell. Spherical copper shell. So it is like this. Outer and inner surface area. Outer surface area 4 pi R square. Inner surface area 4 pi R square. Small R square. First one எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 576 pi. 576 pi. அப்ப ரெண்டு பக்கம் pi கேன்சல் பண்ணிட்டு அதில இருந்து நீங்க r கண்டுபிடிச்சிரலாம் இல்ல. அதுபோல செகண்டுக்கு என்ன கொடுத்திருக்காங்க? 324 pi. Cancel pi on both side. You can find small r here. அதுக்கு மேல क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க? Find the volume of the material. Find the volume of the material required na volume of the outer minus volume of the inner sphere. Correct? Volume of the outer na 4 by 3 sphere la pi r cube. This outer. Minus inner இங்கிறது 4 by 3 pi r cube. நீங்கள் என்ன செய்யலாம்? இதை சிம்பிளாக 4 by 3 pi எடுத்துட்டீங்கன்னா r cube minus r cube. ஆல்ரெடி இங்கே calculate பண்ணி வச்சிருப்பீங்க. Just to substitute. So this is the calculation. From the first you are getting capital R is 12 centimeter. From the second you are getting small r is 9 centimeter. Then volume of the material இங்கிறது volume of the outer sphere minus volume of the inner sphere. Calculations கொடுத்திருக்கிறேன். So this is the answer you are getting. Quickly, just 2 more questions and we stop. Look at the next question. Nathan, an engineering student, was asked to make a model shaped like a cylinder, ஒரு cylinder இருக்குது, with 2 cones attached at 2 ends. இந்த எண்டில் ஒரு கோன், இந்த எண்டில் ஒரு கோன். ஸோ இப்படி ஒரு மாடல் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. Diameter of the model is 3 cm. Diameter is 3 cm na radius என்ன ஆயிரும்? 3 by 2. Radius is 3 by 2 la. Radius is 3 by 2 centimeter. Length is 12 cm. Length na the full length 12. அந்த மாடலோட full length 12 cm. அவ்வளவுதான். ஹைட் அந்த கோனுக்கு ஹைட் கொடுத்துட்டாங்க. கோனுக்கு ஹைட் 2. அப்போ இதுலேருந்து இது வரைக்கும், இதுலேருந்து இது வரைக்கும் 2. அப்போ இதுவும் 2 தான். If ஒரே ஒரு கொஸ்டின் கேட்குறேன், கேன் யூ டெல் வாட் இஸ் த ஹைட் ஆஃப் த சிலிண்ட்ரிக்கல் போர்ஷன்? இந்த ஹைட் எவ்வளோ வரும்? அந்த சிலிண்டருக்கு ஹைட் என்ன வரும்? தெரிஞ்சவங்க சாட்டில் போடுங்க குவிக்லி. எஸ், இஸ் இட் 9? எஸ். வாட் இஸ் ஹைட்? Total height, அந்த மாடலோட total height 12 cm. Here ஒரு 2 போயிருது, இங்க ஒரு 2 போயிருது. அப்போ 2 plus 2, 4 போயிருதுல்ல. அப்போ 12 minus 4, your answer is 8. Yes, many students given 8 as the answer. அப்போ height is 8. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, find the volume of the model. அப்போ என்ன சொன்னோம்? Volume of the cylinder plus volume of 2 cones. ரெண்டு கோனும் ஒரே ஷேப், ஒரே சைஸில் தான் இருக்கிறதுனால 2 into volume of a cone எழுதுனாலே போதும். ஓகே, ஸோ அப்போ டோட்டல் வால்யூம் ஆஃப் த மாடலுங்கிறது வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் ப்ளஸ் 2 times வால்யூம் ஆஃப் கோன். Easily you can do that. Okay, calculation, you can check that.
Okay, now the last question for today's class. Look at this. Or important on a 5-mark question. So listen very carefully. A right circular cylinder containing a container of base radius is 6 centimeter, height is 15 centimeter, full of your favorite ice cream, right? Okay, ஒரு சிலிண்டர் ஃபுல்லாக ஐஸ்கிரீம் இருக்குது, சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்குது. ஸோ அதை நம்ம என்ன செய்கிறோம், கோன் ஐஸாக கன்வெர்ட் பண்ணுறாங்க, கரெக்டாக? திஸ் ஐஸ்கிரீம் இஸ் டு பி ஃபில்ட் இன் கோன்ஸ். Cone height is 9 centimeter and base radius is 3 centimeter, having a hemispherical cap. Cone ஐஸ் அப்படி தானே கொடுப்பாங்கல்ல, கோன் அதுக்கு மேலே ஒரு ஹெமிஸ்பியர் ஷேப்பில், ரைட்? ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க, ஹெமிஸ்பெரிக்கல் ஷேப். ஓகே, அப்போ ரேடியஸ் சேம் தான், அங்கே கோனுக்கு என்ன ரேடியஸோ சேம் ஷேப். ஓகே, அப்போ எப்படி இருக்கும் அந்த கோன் ஐஸுங்கிறது, இட் வில் பி லைக் திஸ், ரைட்? ஒரு கோன் ஷேப் இருக்கும், அதுக்கு மேலே ஒரு ஹெமிஸ்பியர், இதெல்லாம் சேரும்போது தான் அந்த கோன், ரைட்? அப்போ ஹவு மெனி, இப்போ என்ன கேட்டிருக்கான் பாருங்கள், ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் கோன்ஸ் நீடட் டு எம்டி த கண்டெய்னர். அந்த கண்டெய்னர் எம்டி ஆகணும். அப்படி சப்போஸ் இங்கே 100 இருக்குன்னு வைங்களா, இது ஒரு கோனுக்கு மொத்தம் 20 வருதுன்னா, ஹவு மெனி கோன்ஸ் யூ கேன் மேக் டு எம்டி திஸ் சிலிண்ட்ரிக்கல்? இல்லை, இங்கே இருக்கிறத ஃபுல்லாக நம்ம எம்டி ஆக்கணும்னா டோட்டலாக 100 இருக்குன்னு நான் ஞாபகத்தில் வைங்க. டோட்டலாக 100 இருக்குது. அட் அ டைம் யூ ஆர் டேக்கிங் 20. அப்படின்னா ஹவு மெனி டைம்ஸ்? 5 டைம்ஸ்ன்னு சொல்லிடுங்க. எப்படி அந்த 5 டைம்ஸ் கிடைக்குது? 100 minus 20. சேம் திங் ஹியர். அப்போ வால்யூம் ஆஃப் சிலிண்டர் பை, அப்போ நம்பர் ஆஃப் கோன்ஸுங்கிறது நியூமரேட்டர் த ஹோல் திங், வால்யூம் ஆஃப் சிலிண்டர் பை வால்யூம் ஆஃப் 1 கோன் ஐஸ்கிரீம். தட் மீன்ஸ் அதில் 2 பார்ட் இருக்குல்ல, வால்யூம் ஆஃப் த கோன் ப்ளஸ் வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர், ரெண்டே ஆட் பண்ணும். வால்யூம் ஆஃப் கோன் ப்ளஸ் வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர், அவ்வளோதான். இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா தட் இஸ் யுவர் ஆன்சர். அது ஜஸ்ட் யூ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட், ஈஸிலி கேன் டூ தட். ஓகே, வால்யூம் ஆஃப் த டிவைட் பண்ணிங்கன்னா, ஸோ திஸ் இஸ் வால்யூம் ஆஃப் த சிலிண்டர், இந்த ரெண்டு ஆட் பண்ணி இதை அப்படியே டினாமினேட்டர் கொண்டு வந்துட்டிங்கன்னா, ஸோ தட் கிவ்ஸ் த நம்பர் ஆஃப் ஹவு மெனி டைம்ஸுங்கிறது ஆன்சர் வந்துடும். ஓகே, சரி. ஸோ இன்றைக்கி நம்ம ரிமைனிங் 4 டாபிக்ஸ் நம்ம படிச்சிருக்கிறோம். இதில் இருக்கிற டவுட் சம்ஸ் எல்லாம் நீங்கள் இந்த நம்பருக்கு அனுப்புங்க. ஸோ டுமாரோ ஆஸ் மெனி ஆஃப் யூ ஆஸ்ட், நீங்கள் கேட்டதுனால நாளைக்கு உங்களுக்கு ஒரு வெரி ஷார்ட்டாக ஒரு கிளாஸ். ஓகே, 8:30க்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். பிஃபோர் 9 வி ஸ்டாப். ஒரு 15 to 20 minutes ஃபைனலாக உங்களுக்கு சில டிப்ஸ் கொடுத்துட்டு, சில இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் கேட்குற சில டவுட்ஸுக்கு ஆன்சர் மட்டும் சொல்லிவிட்டு வில் ஸ்டாப் தட் டுமாரோஸ் கிளாஸ். So you joined these classes. So we thank you so much for joining today's class. Please inform your friends also. We will see tomorrow. So after writing your examination, நீங்கள் எக்ஸாம் எல்லாம் எழுதி முடிச்ச பிறகு, நல்லா எழுதுவீங்க எக்ஸாம்ஸ் எல்லாம், எழுதி முடிச்ச பிறகு again you come to this channel and you give a comment. Okay, இந்த சேனல் உங்களுக்கு எப்படி எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்துங்கிறத நீங்கள் சாட்டில் போடுங்க. Okay, right students, thanks for joining. We'll see you tomorrow.